Assalamualaikum. ஓகே, இந்த வீடியோ தெளிவாக இருக்குதா, அதே மாதிரி சவுண்ட் தெளிவாக இருக்குதாங்கிற விடயத்தை ஃபஸ்ட்டுக்கு சொல்லிக்கொள்ளுங்க. வீடியோ தெளிவாக சவுண்ட் தெளிவாங்கிறத சொல்லிக்கொள்ளுங்க. ஓகே ஃபைன். சரி கவனிங்க, நம்ம இந்த கிளாஸ்ல நியூட்டனின் இயக்க விதிகள் சம்பந்தமாக படிக்க போறோம். ஸோ முதலாவது சில பேருக்கு நாம ரெண்டு பகுதிகளை மெக்கானிக்ஸ்ல ரெண்டு பகுதிகளை ஒரே நேரத்தில் கொண்டு போறதால எந்த பகுதியை நம்ம எப்போ படிச்சுட்டு இருக்கிறோம் அல்லது எந்த பகுதி எப்படிங்கிற விடயங்கள்ல சில தெளிவுகள் இல்லாமல் இருக்கலாம். அதனால முதலாவது மெக்கானிக்ஸ்ல நான் படிப்பிக்கிற அந்த ஓர்டரை சும்மா மேலோட்டமாக சொல்கிறேன். ஸோ மெக்கானிக்ஸில் நம்ம ஃபஸ்ட்டுக்கு படிக்கிறது நேர்கோட்டு இயக்கம் சம்பந்தமான விடயங்கள். நேர்கோட்டு இயக்கம் இதான் முதலாவது படித்தது. இது நாம பூரணமாக படித்து முடிச்சிட்டோம். நேர்கோட்டு இயக்கம். அதில் ரெண்டாவது பகுதியாக நாம நிலையியல் சம்பந்தமான பகுதிகளை படிக்கிறோம். ஸோ நிலையியல் சம்பந்தமான பகுதிகள் நம்முடைய நேரடியான கிளாஸ்ல படிப்பிக்கப்பட்டு கொண்டிருக்குது. இன்னும் சில பகுதிகள் இருக்குது நிலையியல்ங்கிற பகுதி முடிவடைகிறதுக்கு. இது எவ்வளவு நேரடியான கிளாஸ்ல நடைபெற்று கொண்டிருக்கிற பகுதி. இந்த நிலையியலுக்கு அடுத்ததா இருக்கிற பகுதி தான் நியூட்டனின் இயக்க விதிகள்ங்கிற பகுதி. இந்த பகுதியைத்தான் நாம் இன்றைய கிளாஸ்ல படிக்க போறோம். இந்த நியூட்டன் இயக்க விதிகளுக்கு அடுத்ததாக நாம் என்ன படிப்போம் என்றால் உந்த காப்பு சக்தி காப்பு தத்துவம் தொடர்பான உந்தம் சக்தி காப்பு தத்துவம் தொடர்பான விடயங்களை படிக்க முடியும். அதற்கு அடுத்ததாக மெக்கானிக்ஸ்ல இருக்கிறது சுழற்சி, அதே மாதிரி வட்ட இயக்கம். சுழற்சி வட்ட இயக்கம்ங்கிற பகுதி இருக்குது. அதுல கடைசி பகுதி மெக்கானிக்ஸ்ல கடைசி பகுதியா இருக்கிறது தான் ஹைட்ரோவா இருக்குது. சரியான இதுதான் மெக்கானிக்ஸ்ல இருக்கக்கூடிய நான் பிரதான பகுதிகளை நான் 6ஆக உடைச்சு காட்டியிருக்கிறேன். சரியான ஸோ இப்படிதான் இருக்கணும்ன்ற வேற இடங்கள்ல படிப்பிக்கிறாங்க, வேற அமைப்புல படிப்பிக்கலாம். ஸோ நான் படிப்பிக்கிற அமைப்பை வச்சு சொல்றேன். அந்த வகையில நம்ம நேர்கோட்டு இயக்கம் படிச்சிட்டோம். நிலையியலுங்கிற பகுதியை நம்ம நேரடியான கிளாஸ்ல நாம படிச்சு கொண்டிருந்தோம். நியூட்டனின் இயக்க விதிகளை நாம இப்ப ஆரம்பிக்க போறோம். அதே மாதிரி இன்னும் ஒரு பகுதியாக நம்ம ஹைட்ரோ படிச்சு கொண்டு இருக்கிறோம். விளங்குதா? இதான் நம்மளோட மெக்கானிக்ஸ்ல இருக்கக்கூடிய பகுதிகள். இதுல இந்த நியூட்டனின் இயக்க விதிகளோட தொடர்ச்சியாகத்தான் நாம உந்தம் சக்தி காப்பு தத்துவம் சுழற்சி வட்ட இயக்கம் இந்த விடயங்கள் நாம படிப்போம். சரியான எனவே இதுல தொடர்ச்சியாக இந்த பகுதிகள் படிக்கப்படும். அதே நேரத்தில் ஹைட்ரோ இதுல இருந்து கொஞ்சம் வேறுபட்டது, நிலையியலோட தொடர்புடையதாக இருக்கிறதால ஹைட்ரோவை நாம தனியாக படிச்சு கொண்டு இருக்கிறோம். சரியானே? ஓகே, இப்ப நான் நினைக்கிறேன் உங்களுக்கு நாம என்ன படிக்கிறோம் என்ன போய்கொண்டிருக்குதுங்கிற விடயம் உங்களுக்கு ஒரு தெளிவாக கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ரைட்? ஓகே, இப்ப நாம நியூட்டன் இயக்க விதிகளுக்குள்ள வருவோம். நான் நிலையியலோட ஒப்பிடக்குள்ள நான் படிச்சு கொண்டிருந்த நிலையியலோட ஒப்பிடக்குள்ள ரைட் இந்த நியூட்டனின் இயக்க விதிகள் நிலையியலோட ஒப்பிடக்குள்ள ஒரு சிறிய பகுதியாகத்தான் இருக்கும். ரைட்? பாருங்க, நியூட்டன் இயக்க விதிகள்ங்கிற இந்த பகுதி எடுத்தீங்கன்னா நாம நிலையியல்ங்கிற பகுதியில மொத்தமா எதை பத்தி படிக்கிறோம்னால் ஒரு உடல் நிலையாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை பத்தி படிக்கிறோம், அல்லது ஒரு உடல் சமநிலையில இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை பத்தி படிக்கிறோம். இதான் நாம நிலையியல்ல படிக்கிற விடயம். ஆனால் இந்த நியூட்டனின் இயக்க விதிகள்ங்கிற பகுதிக்குள்ள நாம என்னத்தை பத்தி பேச போறோம்னால் ஒரு உடல்ல இயக்கத்தோட தொடர்புடைய விசைகளை பத்தி பேச போறோம். ஏண்டால் இந்த உலகத்துல முதலாவது விசையோட தொடர்புடைய சமன்பாட விசையோட தொடர்புடைய இயக்கத்தை பத்தி இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினவர் தான் நியூட்டனாக இருக்கிறார். ஸோ நியூட்டன் தான் என்ன செய்யறாருன்னா இந்த உலகத்தில் நடக்கிற இயக்கங்களுக்கு பின்னுக்கு இருக்கிற விசை, அந்த விசையோட தொடர்புடைய சமன்பாடுகளை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறார். ரைட்? நியூட்டன் இயக்க விதிகளுக்கு அப்பால்
கடந்த நூற்றாண்டுல தான் வந்துட்டு என்ன செய்யப்பட்டிருக்கின்றால் இந்த இயக்கத்தோட தொடர்புடைய மேலதிகமான சில விதிகள் உருவாக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரு பொருள் இயங்கும் போது அந்த பொருளோட வேகம் ஒளிர வேகத்தை அடையுமா இருந்தால் நியூட்டன் இயக்க விதிகள்ல இருந்து வேறுபட்ட ஒரு விதிக்குள்ள போகும். அதைத்தான் ஐன்ஸ்டைன் பேசினார். ஐன்ஸ்டைன் வந்துகிட்டு சார்பு கொள்கை ரிலேட்டிவிட்டி தியரிங்கிற ஒரு விடயத்தை செஞ்சாருன்னா இந்த உலகத்துக்கு நியூட்டன் இயக்க விதிகள்ல இருந்து அப்பாற்பட்ட இன்னும் ஒரு ஐடியாவை பத்தி ஐன்ஸ்டைன் பேசினார். அதே மாதிரி குவாண்டம் பிசிக்ஸ்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன துணிக்கைகள் தொடர்பான விடயத்தை பத்தியும் நவீன மாடர்ன் பிசிக்ஸ்ல வந்துட்டு பேசப்படுது. எனிவே நாம இப்போதைக்கு ஐன்ஸ்டைன் ரிலேட்டிவிட்டி தியரியை பத்தி படிக்க போறதே இல்லை. அதே மாதிரி குவாண்டம் பிசிக்ஸ் சம்பந்தமாகவும் இப்ப படிக்க போறது இல்லை. நாம படிக்க போற ஒரே ஒரு விடயம் ஆரம்ப காலத்திலிருந்து பேசப்பட்டு வரக்கூடிய நியூட்டன் இயக்கத்தோட தொடர்புடைய நியூட்டன் விதிகளை பத்தி மட்டும்தான். ஸோ நியூட்டன் விதிகள்ல இருந்து அப்பாற்பட்ட இயக்கத்தோட தொடர்புடைய விதிகள் அண்மை காலத்துல கடந்த நூற்றாண்டுல தான் அறிமுகப்படுத்தப்பட்டிக்கு. அதுக்கு முக்கியமான ஒரு பங்கு வகித்தது வந்துட்டு ஐன்ஸ்டைனாக இருக்கிறார். எனிவே அவரை பத்தி நாம் இப்ப படிக்க போறதில்லை. ஐன்ஸ்டைனோட தொடர்புடைய ஒரு சில கொள்கைகளை நாம் எங்க படிக்க முடியும்னால் பிசிக்ஸ்ல கடைசி பாடம் மெட்டர் அண்ட் ரேடியேஷன்ங்கிற பாடத்துல ஐன்ஸ்டைன் சில அடிப்படையான தியரிகளை பத்தி படிக்க முடியும். எனிவே இப்ப நம்ம விடயத்துக்கு வருவோம். நியூட்டன் இயக்க விதிகளை பொறுத்த வரையில நீங்க இதெல்லாமே ஓ லெவல்ல படிச்சிருப்பீங்க. நியூட்டன் இயக்க விதிகளை பத்தி நீங்க ஓ லெவல்ல படிச்சிருப்பீங்க. அதே விடயங்களை பத்தி தான் நாம இங்கேயும் பேச போறோம். அதாவது நியூட்டன் இயக்க விதிகளை பொறுத்த வரையில 3 விதமான நியூட்டன் இயக்க விதிகள் இருக்குது. ஒன்று நாம சொல்லுவோம் நியூட்டனின் முதலாம் விதி, இல்லையா? நியூட்டனின் முதலாம் விதி. ஸோ நாம முதலாவது என்ன செய்ய போறோம்னா ஒவ்வொரு விதியை பற்றியும் பேசிக்கான சில விடயங்களை பேச போறோம். அதை பேசினதுக்கு பிறகு இது 3ஐயும் சேர்த்த மாதிரியான கேள்விகளை நாம பிராக்டிஸ் பண்ணி கொள்ளலாம். எனவே நியூட்டனின் இயக்க விதிகள் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே நீங்க முதலாவது தலைப்பு போடுங்க நியூட்டனின் முதலாம் விதி. நியூட்டனின் இயக்க விதிகள்ங்கிற தலைப்புக்கு கீழே ஒரு தலைப்பு போடுங்க நியூட்டனின் முதலாம் விதி. ஓகே, சரி பாருங்க, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நியூட்டன் வந்துகிட்டு ஒரு பொருள் மீது தொழிற்படுற விசை, அந்த விசையோட தொடர்புடைய இயக்கம் சம்பந்தமாக பேசினார். இதுல நியூட்டன் என்ன தன்னுடைய முதலாவது விதின்னு சொல்லி அவர் என்னத்தை சொல்ல வாரார், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் எடுத்த இருந்தால் எந்த ஒரு பொருளை எடுத்தாலும் சரி, எந்த ஒரு பொருளை எடுத்தாலும் அந்த பொருளுக்கு நீங்க விசைய பிரயோகிக்கலென்றால், அந்த பொருளுக்கு நீங்க விளையுளாக ஒரு விசைய பிரயோகிக்கலென்றால், விசைண்டா என்ன சிம்பிளா சொல்றதா இருந்தால், விசைண்டா என்னன்னு கேட்டா சிம்பிளா என்ன சொல்லலாம்னா ஒரு பொருளுக்கு நீங்க வழங்கக்கூடிய தள்ளுகை அல்லது இழுவை. ஒரு பொருளை நீங்க தள்ளுறது அல்லது இழுக்கிறது, இதைத்தான் நம்ம விசைன்னு சொல்லலாம். இப்படி ஒரு பொருளுக்கு நாம விசையை வழங்காத சந்தர்ப்பத்தில் நியூட்டன் என்ன சொல்றாருன்னா, ஒரு உடல் இருக்குது, இந்த பொருளுக்கு நீங்க விளையுளாக ஒரு விசையை வழங்காத சந்தர்ப்பத்தில், விளையுள் விசை தொழிற்படாத சந்தர்ப்பத்தில் ஒரு பொருள் ஓய்வுல இருந்தால் தொடர்ந்து அந்த பொருள் ஓய்விலேயே இருக்கும். ஒரு பொருள் இயங்கிக் கொண்டு இருந்தால் அது தொடர்ந்து மாறா வேகத்துடன் இயங்கிக் கொண்டே இருக்குங்கிற விடயத்தை இந்த நியூட்டன் முதலாம் விதி சொல்லுது. அதாவது பாருங்க, உதாரணமா இந்த மேசையில ஒரு புத்தகம் இருக்குது, விளங்குதோ தெரியல. இப்போ உதாரணம் இந்த கையில இந்த புத்தகம் இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இப்ப இந்த புத்தகம் இருக்குது, இப்ப இந்த புத்தகம் என்ற கையில அப்படியே ஓய்வுல இருக்குது, இல்லையா? இப்ப இந்த புத்தகம் என்ற கையில ஓய்வுல இருக்குதுன்னால் மீனிங் என்னென்றால், இப்ப இது ஓய்வுலான் இருக்குது, அப்ப மீனிங் என்னென்றால் இந்த பொருள் மீது தொழிற்படுற விளையுள் விசை என்ன அடிக்கும், பூச்சியமா அடிக்கும். அல்லது நீங்க ஒரு பொருளை பார்க்குறீங்க, அந்த பொருள் எப்படி இயங்குது என்றால் மாறா வேகத்தோடு இயங்குது. உதாரணமா மாறா வேகத்தோடு அப்படி நேர்கோடு திசையில இயங்குது.
இப்படி மாறா வேகத்தோட ஒரு பொருள் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் அங்கேயும் நாம் என்ன சொல்லுவோம் என்றால் அந்த பொருள் மீது தொழிற்படுற விளையுள் விசை பூச்சி என்று சொல்லுவோம். எனவே நியூட்டனின் முதலாம் விதிங்கிறது ஒரு பொருள் மீது விளையுள் விசை தொழிற்படாத போது அல்லது புற விசை தொழிற்படாத போது அப்பொருள் ஓய்வில் உள்ள ஒரு பொருள் தொடர்ந்து ஓய்வில் தான் இருக்கும். இயங்கிக் கொண்டிருந்தா ஒரு பொருள் தொடர்ந்து மாறா வேகத்தோட இயங்கிக் கொண்டு இருக்கும். இதான் நியூட்டன் முதலாம் விதி. சரியான? அப்ப எழுதிக் கொள்ளுங்க. முதலாவது பாயிண்ட் நியூட்டன் முதலாம் விதிக்கு எழுதிக் கொள்ளுங்க. புறவிசை தொழிற்படாது விடத்து புறவிசை தொழிற்படாது விடத்து புறவிசை தொழிற்படாது விடத்து ஓய்வில் உள்ள ஒரு பொருள் தொடர்ந்து ஓய்விலும் இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு பொருள் தொடர்ந்து மாறா வேகத்துடன் இயங்கிக் கொண்டும் இருக்கும். தொடர்ந்து மாறா வேகத்துடன் இயங்கிக் கொண்டிருக்கும். நியூட்டன் முதலாம் விதி. என்ன? புறவிசை தொழிற்படாத விடத்து ஓய்வில் உள்ள ஒரு பொருள் தொடர்ந்து ஓய்வில் இருக்கும். இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு பொருள் தொடர்ந்து மாறா வேகத்தோட இயங்கிக் கொண்டிருக்கும். ரைட்? சரி, இப்ப கவனிங்க. இப்ப நாம இந்த நியூட்டன் முதலாம் விதி என்னங்கிறது டெஃபினிஷனை நான் சொல்லிட்டேன். இப்ப அடுத்த கட்டமா நாம் என்ன செய்வோம்னா அடுத்த விதியை பத்தி பேசுவோம். நியூட்டன் இரண்டாம் விதியை பத்தி பேசுவோம். அதாவது நாம 3 விதிகளை அல்லது இந்த நியூட்டனின் முதலாம் விதியோட இரண்டாம் விதியை பத்தி பேசினதுக்கு பிறகு ரெண்டையும் சேர்த்து சில உதாரணம் மூலமா அதை நான் விளங்கப்படுத்துறேன். ஸோ நீங்க இப்ப ரெண்டாவது இன்னொரு தலைப்பு போடுங்க. நியூட்டனின் இரண்டாம் விதி. நியூட்டனின் இரண்டாம் விதி என்று தலைப்பு போடுங்க. நியூட்டனின் இரண்டாம் விதி. எழுதிக் கொள்ளுங்க. நியூட்டனின் இரண்டாம் விதிக்கு கீழே ஓர் உடலின் ஆர்முடுகலானது அவ்வுடலின் மீது தொழிற்படும் விசைக்கு நேர் விகித சமனாகவும் அவ்வுடலின் மீது தொழிற்படும் விசைக்கு நேர் விகித சமனாகவும் அவ்வுடலின் திணிவிற்கு
திணிவிற்கு நேர் மாறு விகித சமனாகவும் காணப்படும். உடலின் திணிவிற்கு நேர்மாறு விகித சமனாகவும் காணப்படும். இப்ப கவனிங்க, இந்த இடத்துல நியூட்டன் இரண்டாம் விதியை நான் இப்ப சொன்ன டெஃபினிஷன்ல சொல்லாம உந்தத்தோட தொடர்புடைய ஒரு டெஃபினிஷன்லையும் பயன்படுத்துவாங்க. அதாவது சொல்லுவாங்க, ஓர் உடல் மீது தொழிற்படுற விளையுள் விசை உந்த மாற்றத்திற்கு நேர்விகித சமன் அப்படின்னு சொல்லுவாங்க. நேர்விகித சமன் சொல்லுவாங்க, அல்லது உந்த மாற்று வீத விசைக்கு சமனாகும் என்று சொல்லியும் சொல்லுவாங்க. இப்படி இந்த நியூட்டன் இரண்டாம் விதிக்கு உந்தத்தோட தொடர்புடையதாகவும் வரைவிலக்கணத்தை நாம சொல்ல முடியும். இருந்தாலும் இப்போதைக்கு நான் இந்த உந்தத்திற்கான நியூட்டனின் இரண்டாம் விதிக்கான டெஃபினிஷனை விசை ஆர்முடுகளோட மாத்திரம் தொடர்பு படுத்தி சொல்லுறேன். இன்ஷா அல்லாஹ் நாம உந்த காப்பு தத்துவம், கணத்தாக்கு போன்ற விடயங்களை பத்தி இதுக்கு அடுத்த நியூட்டன் இயக்க விதிக்கு அடுத்த சாப்டர்ல படிக்க முடியும். அந்த டைம்ல நான் நியூட்டனின் இரண்டாம் விதிக்கான இரண்டாவது டெஃபினிஷனை சொல்றேன். சரியான உந்தத்தோட தொடர்புடைய டெஃபினிஷனை அந்த டைம்ல நாம பேசிக் கொள்ளலாம். ரைட், இப்ப விடயத்துக்கு வருவோம். சோ நியூட்டன் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொருள் மீது ஒரு பொருளோட ஆர்முடுகள், ஏதாச்சும் ஒரு பொருள் எடுங்க, இந்த பொருளுக்கு இருக்கிற ஆர்முடுகள் இருக்குதானே, இந்த பொருளோட ஆர்முடுகள் எப்படிப்பட்டதா இருக்குமா என்றால், அந்த பொருள் மீது தொழிற்படக்கூடிய விளையுள் விசை, எஃப்ங்கிறது யாரு, விளையுள் விசை, அந்த பொருள் மீது தொழிற்படுற விளையுள் விசைக்கு நேர் விகித சமனா இருப்பாராம். அந்த பொருளோட திணிவு இருக்குதான மாஸ், அந்த திணிவுக்கு அந்த ஆர்முடுகள் வந்துட்டு நேர் மாறு விகித சமனா இருப்பாராம். ஒரு உடல்ல ஆர்முடுகள் அந்த உடல் மீது தொழிற்படுற விசைக்கு, விளையுள் விசைக்கு நேர் விகித சமன், அதுல திணிவுக்கு எப்படி இருப்பாரு, நேர் மாறு விகித சமனா இருப்பாரு. அதாவது ஒரு உடல் மீது நீங்க பிரயோகிக்கிற விளையுள் விசைய அதிகரிச்சா ஆர்முடுகள் அதிகரிக்கும். ஒரு உடல்ல திணிவை நீங்க அதிகரிச்சா ஆர்முடுகள் குறைவடையும். எனவே இந்த ரெண்டு விடயத்தையும் சேர்த்துதான் நியூட்டன் இரண்டாம் விதியை நாம சொல்றோம். இப்ப பாருங்க, ஏ எஃப்க்கு நேர் விகித சமன், எம்முக்கு நேர் மாறு விகித சமன்றால் இது ரெண்டையும் சேர்த்து நாம ஏ சமன் எஃப் இங்கு எம் என்று சொல்லலாம். பாருங்க, ஏ எஃப்க்கு நேர் விகித சமன், எம்முக்கு நேர்மாறு விகித சமன். சரியா? இங்க நேர் விகித சமன சமன்பாடாக மாத்துறதுக்காக நாம இங்க முன்னுக்கு யார் சேர்த்திருக்கிறோம்னால் ஒன்றுங்கிற மாறிலியை சேர்த்திருக்கிறோம். அதாவது என்னென்றால் தெளிவா சொல்றதா இருந்தால் இது ரெண்டையும் சேர்த்து இப்படி எழுதலாம், ஏ நேர் விகித சமன் எஃப் இங்கு எம் என்று சொல்லலாம். இது ரெண்டையும் சேர்த்து இப்படி எழுதலாம். இப்ப இதை சமன்பாடா மாற்றும் போது உங்களுக்கு தெரியும், நீங்க மெஷர்மெண்ட்ல படிச்சிருக்கிறீங்க, ஒரு நேர் விகித சமன சமன்பாடா மாத்தணும்னா என்ன செய்யணும், மாறிலியை சேர்க்கணும். இப்படி இந்த நேர்விகித சமன சமன்பாடா மாத்திரத்துக்கான மாறிலியோட பருமன் என்னன்னா 1. எனவே மாறிலி 1 சேர்க்கும் போது சமன்பாடு வரும். எனவே ஏ சமன் 1 into f இங்கு m. எனவே பாத்தீங்களா இருந்தால் f சமன் என்னது வரும், m a என்று வரும். சோ இதுதான் நியூட்டன் இரண்டாம் விதிக்கான சமன்பாடாக இருக்குது, f சமன் m a. இதுல நல்லா விளங்கிக் கொள்ளணும். இது ஒரு சின்ன விடயம் தான், இதுக்கு ஏன் நான் இவ்வளவு பேசிக் கொண்டிருக்கேன் சில பேர் யோசிக்கலாம். இது ஒரு சின்ன விடயமா இருந்தாலும் இதுல கட்டாயம் தெளிவிக்கணும். இதுல நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. f அப்படிங்கிறது யார் என்றால் இந்த உடல் மீது தொழிற்படுற விளையுள் விசை. நல்லா விளங்கிக் கொள்ளணும், இந்த உடல் மீது தொழிற்படுற விளையுள் விசை தான் யாரு, இந்த f. அதே மாதிரி ஏங்கிறது யாரு, உடலின் ஆர்முடுகள், உடலின் ஆர்முடுகள். இதுல கவனிக்க வேண்டிய இன்னும் ஒரு விடயம் இருக்குது. இந்த f7ma சமன்பாடு எப்படிப்பட்ட ஒரு சமன்பாடு என்றால் இது ஒரு காவி சமன்பாடு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நான் நினைக்கிறேன், நம்ம நேர்கோட்டு இயக்கம் படிக்கும் போது காவி சமன்பாடுகள்ங்கிற ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்தினேன். அந்த காவி சமன்பாடுங்கிறது என்னத்தை குறிக்கும்,
அந்த சமன்பாட்டில் வரக்கூடிய அனைத்து காவிக்கணியங்களும் கட்டாயம் ஒரே திசையில இருக்கும்ங்கிறத குறிக்கும். எனவே F7MAங்கிற இந்த சமன்பாடு ஒரு காவி சமன்பாடு. ஆகவே இந்த சமன்பாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து காவிக்கணியங்களும் கட்டாயம் ஒரே திசையாக இருக்கணும். அந்த வகையில F7MAங்கிற இந்த சமன்பாட்டில் விசைங்கிறதும் ஆர்முடுகள்ங்கிறதும் காவிக்கணியங்கள். ஆகவே ஆர்முடுகள திசை வலப்பக்கம் என்றால் இந்த சமன்பாட்டில் நீங்க பயன்படுத்த வேண்டிய விசையினது திசையும் வலப்பக்கமாகத்தான் இருக்கணும். சரியான? இதர திசை என்னவோ அல்லது இதர திசை என்னவோ அதே திசை தான் இவராக இருக்கணும். இரண்டும் கட்டாயம் ஒரே திசையா இருக்கணும். சரியான? ரைட். இதை நீங்க கேள்விகளை நாம பிரயோகிக்கும் போது இதை நீங்க இன்னும் தெளிவாக புரிஞ்சு கொள்ளலாம். சில பேருக்கு புரியாம இருக்கலாம். ஸோ நம்ம இதை கேள்வியில் அப்ளை பண்ணும்போது இன்ஷா அல்லாஹ் இது என்னங்கிற விடயம் சரியாக புரிஞ்சு கொள்ள முடியும். ஸோ கீழுக்கு நீங்க இந்த விடயத்தை ஃபர்ஸ்ட்டுக்கு நோட் பண்ணி கொள்ளுங்க. எந்த ஒரு விடயத்தையும் தெளிவாக விளங்கி படிக்கணும், அது முக்கியம். தெளிவாக விளங்கி படிக்க. பிசிக்ஸ் அதெல்லாம் கஷ்டமா மாறுது. நிறைய பேர் பிசிக்ஸ் கஷ்டம் சொல்றாதான் விளங்குறது. விளங்காம சும்மா என்ன செய்யறது, பாடமாக்கின அமைப்பில் செய்யறது, அல்லது கேள்விகளை கூட பாடமாக்கி வைக்கிறது. இப்படி கேள்வி வந்தா இப்படி செய்யறது பாடமாக்கி வச்சு கொள்வாங்க. அப்படி இருக்கக்கூடாது. சுயமா சிந்திக்கிறதுக்கு பழகணும். வித்தியாசமா யோசித்து ஐடியா எடுத்து செய்யறதுக்குரிய கேள்விகளை பிராக்டிஸ் பண்ணணும். இதெல்லாம் முக்கியம். ஒன்றுமே இல்லை. சில பேர் பாடமாக்கி வச்சு கொள்றது, பாடமாக்குற அமைப்பிலேயே படிக்கிறது. சரியா? வேகமா எழுதணும். ஓகே, இப்ப கவனிங்க. இப்ப நாம நியூட்டன் இரண்டாம் விதியிலிருந்து F7MAங்கிற சமன்பாடை பத்தி பேசணும். இப்ப நான் இந்த சமன்பாட்டையும், அதாவது நியூட்டன் இரண்டாம் விதிக்குரிய இந்த சமன்பாட்டையும் நாம ஏற்கனவே படித்த நியூட்டன் முதலாம் விதியையும் தொடர்பு படுத்த போறோம். அதாவது நாம் என்ன சொன்னோம், நியூட்டன் முதலாம் விதியில நாம் என்ன சொன்னோம்னால், ஒரு பொருள் மீது தொழிற்படுற ஒரு பொருள் மீது புறவிசை எதுவும் தொழிற்படல் என்றால், ஒரு உடல் மீது புறவிசை எதுவும் தொழிற்படல் என்றால், அதாவது புறவிசை அப்படிங்கிறது அந்த பொருளுக்கு நம்ம வெளியிலிருந்து வழங்குற விசை, அப்படித்தானே? அப்படி புறவிசை எதுவும் தொழிற்படல் என்றால் அங்க அந்த இடத்துல புறவிசை அப்படிங்கிறது விளையுள் விசையையும் குறிக்கும். அந்த வகையில புறவிசை எதுவும் தொழிற்படல் என்றால் நம்ம சொன்னோம், ஓய்வில் இருக்கிற பொருள் தொடர்ந்து ஓய்வில் இருக்கும், ஆர்முடுகளோட இயங்கிக் கொண்டிருக்கிற பொருள் தொடர்ந்து மாறா வேகத்தோட இயங்கும்னு சொன்னோம். யோசித்து பாருங்க, F7MAங்கிற சமன்பாட்டில் Fங்கிறது 0 என்றால், Fங்கிறது 0 என்றால் ஓட்டோவா ஏங்கிறது என்னையா மாறும்? 0 மாறும். திணிவு 0 இல்லதானே? இந்த மார்க்கருக்கு திணிவு இருக்கும். இந்த மார்க்கருக்கு விசை 0 என்றா ஆர்முடுகள் என்ன? 0. இப்ப ஆர்முடுகள் 0 என்றா மீனிங் என்ன? ஆர்முடுகள் 0 என்றா அங்க ரெண்டு மீனிங் இருக்க போகுது. ஒன்று என்னண்டா, ஒரு பொருள் ஓய்வுல இருந்திருந்தால், இதுல ஆர்முடுகள் 0 என்றா இது ஓய்வுல இருந்திருந்தா தொடர்ந்து இவர் எப்படி அடிப்பாரு? தொடர்ந்து இவர் ஓய்வுல அடிக்கப்படாது. ஏன்னா ஆர்முடுகள் 0. ஆர்முடுகள் இருந்தா தான் வேகம் அதிகரிக்கலாம். ஆர்முடுகள் 0 வேகம் அதிகரிக்காது. அப்ப ஓய்வுண்டா வேகம் 0 தொடர்ந்து வேகம் என்னதான்? 0 தான். வேகம் 0 தொடர்ந்து வேகம் 0 தான். அல்லது ஒரு பொருள் வீங்கிற வேகத்தோட இயங்குது. ஒரு பொருள் வீங்கிற வேகத்தோட இயங்கிக் கொண்டிருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இப்ப இந்த பொருள்ல ஆர்முடுகள் 0 மீனிங் என்ன? ஆர்முடுகள் 0 என்றால் அந்த பொருள்ல ஏற்படுற வேக மாற்றம் 0. வேக மாற்றம் 0 என்றால்
இந்த பொருள் வீங்கிற வேகத்தோட இயங்கிக் கொண்டிருந்தால் தொடர்ந்து இந்த பொருள் வீங்கிற வேகத்தோடையே இயங்கிக் கொண்டிருக்கும். தொடர்ந்து மாறா வேகத்துடன் இயங்கிக் கொண்டிருக்கும். விளங்குதா? அப்போ ஓய்வில் இருந்தா தொடர்ந்து ஓய்வில் இருப்பாரு, இயங்கிக் கொண்டிருந்தா தொடர்ந்து மாறா வேகத்துல இயங்குவார். ஏண்டா இங்கேயும் ஆறுமுடுகள் பூச்சியத்தை குறிக்குது, இதுவும் ஆறுமுடுகள் பூச்சியத்தை குறிக்குது. எனவே பாருங்க, நியூட்டன் முதலாம் விதி எப்படி சொல்லப்படுதுன்னா விச பூச்சியமா, ஓகே, ஆறுமுடுகள் பூச்சியம். ஆறுமுடுகள் பூச்சியமா ஓய்வில் இருந்தா தொடர்ந்து ஓய்வில் தான் அடிக்கலாம், இயங்கிக் கொண்டிருந்தா அதே வேகத்தோட தான் தொடர்ந்து இயங்கலாம். ஏன்னா ஆறுமுடுகள் பூச்சியம். எனவே இதான் நியூட்டனின் முதலாம் விதி. ரைட்? அப்ப F7ma சமன்பாட்டிலிருந்து நம்ம நியூட்டனின் முதலாம் விதியை யோசிக்க முடியும். சும்மா நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, முதலாம் விதியை F7ma சமன்பாட்டில இருந்து சொல்றேன். இதுல கட்டாயம் Fங்கிறது விளையுள் விசையாக இருக்கணும். Right? ஓகே, இப்ப பாருங்க, நான் இந்த நியூட்டனின் இந்த இயக்க விதியோட தொடர்புடைய இந்த முதல் 2 விதியோட தொடர்புடைய இன்னும் ஒரு விடயத்தையும் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன். அதாவது பாத்தீங்கன்னா சின்னொரு விடயம் தான், சின்ன விடயங்கள் தான், ஆனா தெளிவிரிக்கணும். நான் இப்ப சொல்ற விடயங்கள் சின்ன விடயங்களா இருந்தாலும் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பெருமதியான விடயங்கள். பெரிய பெரிய கஷ்டமான கேள்விகளுக்குள்ளே எல்லாம் இந்த விடயங்களை நம்ம அப்ளை பண்ணி கொண்டு இருப்போம். அப்ப சின்ன சின்ன விடயமா இருந்தாலும் முக்கியமான விடயம் ஒன்று என்னென்றால், ஒரு பொருள் இப்படி இருக்குது. சின்ன சின்ன விடயங்கள், ஒரு பொருள் வந்து இப்படி இருக்குது. ரைட்? இந்த பொருள் இந்த திசையில இயங்கும். இது இயக்க திசை, இது பொருளுடைய இயக்க திசை. இப்படி இந்த பொருள் இந்த திசையில இயங்கிக் கொண்டிருக்க கூட இந்த பொருளுக்கு விசை அது இயங்குற திசையில தொழிற்படுது. ஒரு பொருள் இருக்குது, இந்த பொருள் எப்படி இயங்குதான்? வலப்பக்கமா இயங்குது. இந்த பொருள் இயங்குற அதே திசையில விசையும் பிரயோகிக்கப்படுது. இப்படி பிரயோகிக்கப்பட்டால் இந்த பொருள் ஆறுமுடுகளுடன் இயங்கும். இந்த பொருள் எப்படி இயங்கும்? இந்த திசையில ஆறுமுடுகளோட இயங்கும். இயங்குற திசையிலேயே விசை தொழிற்பட்டா எப்படி இயங்குவாரு? ஆறுமுடுகளோட இயங்குவார். இதே நேரத்தில் இந்த பொருளோட இயக்க திசை வலப்பக்கமா இருக்குது. இப்ப இந்த பொருளுக்கு விசை இது இயங்குற திசைக்கு எதிர் திசையில தொழிற்படுது. ஒரு பொருள் இப்படி இயங்குது, ஆனா விசை எப்படி தொழிற்படுவதா? ஒரு பொருள் இப்படி இயங்கிட்டு இருக்குது, விசை எதிர் திசையில தொழிற்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வாகனத்துக்கு பிரேக் அடிக்கிற மாதிரி. ஒரு வாகனம் வலப்பக்கமா இயங்கிட்டு இருக்குது, பிரேக் அடிச்சா விசை எப்படி தொழிற்படும்? வாகனத்துக்கு விசை எதிர் திசையில தொழிற்படும். எனவே இயங்குற திசைக்கு எதிர் திசையில விசை தொழிற்பட்டா இந்த பொருள் எப்படி இயங்கும்? இந்த திசையில அமர்முடுகளோட இயங்கும். அமர்முடுகளுடன் இயங்கும். ரைட்? இப்ப மூணாவது பாயிண்ட், ஒரு பொருள் இந்த திசையில இயக்க திசை, இந்த திசையில வீங்கிற வேகத்தோட இயங்குது. வலப்பக்கமாக இந்த பொருள் எப்படி இயங்குதான்? வீங்கிற வேகத்தோட இயங்குது. இப்படி இந்த பொருள் வலப்பக்கமாக வீங்கிற வேகத்தோட இயங்கும் போது இப்ப இந்த பொருளுக்கு விசை இதுல இயக்க திசைக்கு செங்குத்தாக தொழிற்பட்டால், எப்படி இந்த பொருளை இந்த இயக்க திசைக்கு இந்த பொருள் மீது விசை செங்குத்தாக தொழிற்பட்டால், இது வலப்பக்கமா இயங்குது, விசை மேல் நோக்கி தொழிற்படுது. செங்குத்தாக தொழிற்பட்டால் இந்த பொருள இந்த வேகத்துல எந்த மாற்றமும் வராது. அதாவது
அதாவது என்னென்றால் இந்த வலப்பக்கமான திசையில் இருக்கிற இந்த பொருளோட வேகத்துல மாற்றம் வராது. அதாவது பாருங்க, வேகம் இத்திசையிலான இந்த பொருளோட வேகம் என்ன செய்யாது, இத்திசையிலான இப்பொருளின் வேகம் வந்துட்டு மாறாது. அதாவது நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, சின்ன விடயம் ஆனால் முக்கியமான விடயம். ஒரு பொருள் இப்படி இயங்கக்குள்ள அதே திசையில விசை தொழிற்பட்டாலே செய்யும், ஆர்முடுகளோடு இயங்கும். இந்த பொருள் இப்படி இயங்கக்குள்ள அதுக்கு எதிர் திசையில விசை தொழிற்பட்டா அமர்முடுகளோடு இயங்கும். ஒரு பொருள் இப்படி இயங்கக்குள்ள இதுக்கு செங்குத்தா விசை தொழிற்பட்டால் இந்த திசை வழியேயான வேகம் என்ன செய்யாது, இந்த திசையில இயங்கிக் கொண்டிருக்கும் போது இப்படி விசை தொழிற்பட்டால் இந்த திசையிலான வேகத்துல பருமன் வந்துட்டு மாறாது. இப்ப சில பேருக்கு இந்த இடத்துல ஒரு யோசனை வந்து வரும், அதற்குள்ள இந்த திசையில விசை தொழிற்படக்குள்ள வேகம் மாறாதுன்னு சொல்லுவாங்கன்னு சில பேர் யோசிப்பாங்க. எல்லாம் விளங்கிக் கொள்ளுங்க. நான் என்ன சொல்றேன்னால், இந்த திசையிலான வேகம் தான் இந்த பொருளுக்கு மாறாதுன்னு சொன்னேன். அதற்காக இப்படி ஒரு விசை தொழிற்படக்குள்ள இந்த திசையில ஒரு வேகம் கிடைக்காதுன்னு நான் சொல்லல. எனவே உண்மையா இப்ப என்ன நடக்கும் என்றால், இந்த பொருள் இப்படி இயங்கும் போது அதற்கு செங்குத்தா இப்படி ஒரு விசையை கொடுத்தா இந்த பொருளுக்கு இந்த திசையில் இருக்கிற வேகம் மாறாம இருக்கும். ஆனால் இந்த பொருளுக்கு இப்படி ஒரு விசை இருக்கிறதால இந்த பொருள் இந்த திசையில இயங்கக்குள்ள அதோட சேர்த்து மேலுக்கும் இயங்க ஆரம்பிக்கும். அதாவது கிடையாகவும் இயங்கும், மேல் நோக்கியும் இயங்கும். அதாவது இப்படி போயிட்டு இருந்த பொருள் இப்படி ஒரு விசை தொழிற்படுறதால என்ன நடக்கும்னா, இப்படி போயிட்டு இருந்த பொருள் இப்படி மேல் நோக்கிய திசையில இப்படி அசைஞ்சிட்டு போகும், இப்படி அசைஞ்சிட்டு போகும். இந்த விசையால இப்படி இப்படி அசைஞ்சிட்டு போகும். ஆனா இந்த திசையில் இருக்கிற வேகம் என்ன செய்யாது, மாறாது. இதை நீங்க சிம்பிளா எதோட கனெக்ட் பண்ணி யோசிங்க என்றால், எரியத்தோட கனெக்ட் பண்ணி யோசிங்க. நாம எரியம் படிச்சிருக்கிறோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கு நினைக்கிறேன். நம்ம எரியத்துல என்ன சொன்னோம்னால், ஒரு பொருளை நாம எரிஞ்ச உடனே இதுல எரிய பாதையில இந்த பொருளுக்கு தொழிற்படுற பூமி வழங்குற விசை நிலைக்குத்தாக இருக்கிறதால இந்த பொருளோட கிடையான வேகம் என்ன செய்யாது, மாறாதுன்னு சொன்னோம். அப்ப விசை நிலைக்குத்தா இருந்தா கிடையான வேகம் என்ன செய்யாது, மாறாது. அதே நேரத்தில் நிலைக்குத்தாகவும் இந்த பொருள் என்ன செய்யும், இயங்கும். கிடை வேகத்தில மாற்றம் வராது. ரைட்? எனிவே, சோ இது புரிந்திருந்தால் நெல்லம், புரியலாட்டியும் பிரச்சனை இல்லை. இன்ஷா அல்லாஹ் நம்ம கேள்விகளை அப்ளை பண்ணும்போது என்ன செய்து கொள்ளலாம், இதை நீங்க புரிஞ்சு கொள்ளலாம். சின்ன விடயம் தான், புரியறவங்களுக்கு இதுவும் கஷ்டமா இருக்குதா, பிரச்சனை இல்லை. கேள்விகள்ல அதை நாம விளங்கி கொள்ள முடியும். ஸோ ஷோர்ட்டா நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இது நான் ஒன்றுமே சொல்லலை, நான் ஒரு மேலதிகமாக சொன்ன ஒரு விடயம் தான். நோட்னு போட்டு இந்த விடயங்களை உங்களோட தேவைக்கு ஏற்றால் போல எழுதி கொள்ளுங்க. உங்களோட தேவைக்கு ஏற்றால் போல இதை நீங்க நோட் பண்ணி கொள்ளுங்க. நீங்க படிக்கிறதுக்கு விளங்குற அமைப்புல நோட் பண்ணி கொள்ளுங்க. ரைட்?
ஓகே, இப்போ நீங்க மூணாவது போடுங்க. நியூட்டனின் மூன்றாம் விதி. நியூட்டனின் மூன்றாம் விதி. ஓகே, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நியூட்டனின் மூன்றாம் விதி கொஞ்சம் ஃபேமஸான ஒரு விதி கூட, ரைட்? ஸோ பாருங்க, நியூட்டனின் மூணாம் விதி எந்த ஒரு தாக்கத்திற்கும் சமனும் எதிருமான மறு தாக்கம் உண்டு. இதுதான் நியூட்டனின் மூன்றாம் விதி. அதாவது என்னென்றால், உதாரணமா நான் இந்த ஒயிட் போர்டை இப்படி பிடிச்சி தள்ளுறேன். நான் இப்படி ஒயிட் போர்டை பிடிச்சி என்ன செய்கிறேன், இப்படி தள்ளுறேன். நல்லா இது பாருங்க, நான் எமோஷன் ஆகி இந்த ஒயிட் போர்டை பிடிச்சி இப்படி தள்ளி விட்டேன்னா உண்மை என்ன நடக்கும்? நான் ஒயிட் போர்டை இப்படி தள்ளக்குள்ள ஒயிட் போர்டு உள்ளுக்கு தள்ளுப்படுற அதே நேரத்தில் நான் என்ன செய்யப்படுவேன்? பின்னோக்கி தள்ளப்படுவேன் இல்லையா? அதாவது நான் ஒயிட் போர்டை உள்நோக்கி தள்ளக்குள்ள, அந்த முன்னோக்கி தள்ளக்குள்ள ஓட்டுவ நான் என்ன செய்யப்படுவேன்னா பின்னோக்கி தள்ளப்படுவேன். இதைத்தான் நம்ம நியூட்டனின் மூணாம் விதி அப்படின்னு சொல்றோம். அதாவது எந்த ஒரு தாக்கத்திற்கும் சமனும் எதிருமான மறு தாக்கம் இருக்கும். இதை இன்னும் ஒரு விதமா சொல்றேன்டா, சரி, இன்னும் ஒரு உதாரணமா சொல்றேன்டா. நீங்க உதாரணமா என்ன செய்யலாம்? இந்த ஒயிட் போர்டுக்கு ஓங்கி அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. நான் அடிக்கல, நீங்க ஓங்கி இப்படி அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. அடிக்கக்குள்ள அடிச்சது நாம தான், உண்மையா நம்ம தான் ஒயிட் போர்டுக்கு அடிச்சோம். ஆனா நம்மளோட கை நோவும் இல்லையா? ஒயிட் போர்டுக்கு நோவுதோ இல்லையே, நம்மளோட கை என்ன செய்யும்? நோக்கும். என்ன காரணம்? நாம ஒயிட் போர்டுக்கு இப்படி அடிக்கக்குள்ள நான் ஒயிட் போர்டுக்கு என்ன விசையை கொடுத்து அடிச்சனோ அதே அளவு விசை எனக்கு என்ன செய்யப்படும்? பிரயோகிக்கப்படும், என் கைக்கு பிரயோகிக்கப்படும். எனவே எந்த ஒரு தாக்கத்திற்கும் சமனும் எதிருமான மறு தாக்கம் இருந்தே தீரும். இதைத்தான் நாம நியூட்டனின் மூன்றாம் விதி அப்படின்னு சொல்றோம். ரைட்? ஸோ முதலாவது எழுதி கொள்ளுங்க. எந்த ஒரு தாக்கத்திற்கும் சமனும் எதிருமான மறு தாக்கம் உண்டு. சமனும் எதிருமான எந்த ஒரு தாக்கத்திற்கும் சமனும் எதிருமான மறு தாக்கம் உண்டு. பாருங்க, உதாரணமா ஒரு லொரி ஒன்று இருக்கு. இந்த லொரிக்கு பின்னால போய் ஒரு கார் போய் மோதுது. லொரி போயிட்டு இருக்குது, இந்த லொரிக்கு பின்னால போய் இந்த கார் என்ன செய்தான்? போய் இப்படி மோதுதான். இப்படி இந்த லொரியில போய் இந்த கார் மோதக்குள்ள உண்மையில இங்க என்ன நடக்கும்னால், இந்த கார் இந்த லொரி மீது ஒரு விசையை பிரயோகிக்கும். இந்த லொரி மீது இந்த கார் என்ன செய்யும்? ஒரு விசையை பிரயோகிக்கும். இப்படி இருக்கிற இந்த சும்மா இந்த லொரியில பின்னுக்கு போய் அடிக்கிறான். இப்படி அடிக்கக்குள்ள இந்த கார் இந்த லொரிக்கு ஒரு விசையை பிரயோகிக்குது. இந்த டைம்ல என்ன நடக்கும்னால், கார் இந்த லொரிக்கு எவ்வளவு பருமனுடைய விசையை பிரயோகிக்கோ அந்த விசையில பருமனிற்கு சமனான அதே நேரத்தில் எதிரான ஒரு விசையை இந்த லொரியானது காரிக்கு பிரயோகிக்கக்கூடியதா இருக்கு. இதைத்தான் நாம எந்த ஒரு தாக்கத்திற்கும் சமனும் எதிருமான மறு தாக்கம்னு சொல்றோம். அப்ப லொரியில போய் கார் மோதக்குள்ள லொரியில பிரயோகிக்கப்படுற விசை எஃப் என்றால் கார் மீது பிரயோகிக்கப்படுற விசை என்னதான் இருக்கும்? எஃப் ஆகத்தான் இருக்கு. விளங்குதா? ரைட். இதை இன்னும் ஒரு சந்தர்ப்பமா யோசிக்கலாம். இது ஒரு உதாரணமா சொல்லலாம். இன்னும் ஒரு உதாரணம்,
நாம ராக்கெட்டிட இயக்கத்தை எடுக்கலாம். ராக்கெட்டிட இயக்கத்தை எடுப்போம், ராக்கெட்டிட தொழிற்பாடு எடுப்போம். ஸோ இதான் ராக்கெட்னு வச்சுக்கொள்ளுங்க. ராக்கெட் மோஷன் இதுதான் எங்களோட ராக்கெட். இப்படியே ராக்கெட் ஒன்று இருக்கு. இப்போ உங்களுக்கு தெரியும் ராக்கெட் மோஷனை பத்தி பார்த்துருக்கீங்க எல்லாருமே. என்ன பெரிய ஒரு வெப்பத்தை வெளியிட்ட மாதிரி, பெரிய ஒரு புகையை வெளியிட்ட மாதிரி ராக்கெட் என்ன செய்யும், மேல் நோக்கி எழும்புறதை நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த ராக்கெட்டோட இயக்கத்தை எடுத்தீங்கன்னா உண்மையில இங்க என்ன நடக்கும்னா, இந்த ராக்கெட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எரிவாயுக்கள் தகனமடைந்து, இதுக்குள்ள இருக்கக்கூடிய எரிவாயு இருக்குத்தானே, இது தகனமடைந்து ஒரு குறிப்பிட்ட வெப்பத்தில இந்த பக்கம் இருக்கக்கூடிய விசையை கீழ் நோக்கி தள்ளும். அதாவது ராக்கெட்ல இருக்கக்கூடிய எரிவாயு தகனம் அடைந்து இங்க இருக்கக்கூடிய வழி இருக்குத்தானே, இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய வழிக்கு கீழ் நோக்கி ஒரு விசையை பிரயோகிக்கும். இப்படி வழிக்கு இந்த ராக்கெட்டோட தகனத்தின் காரணமா விசை ஒன்று கீழ் நோக்கி பிரயோகிக்கப்படக்குள்ள இந்த வழி என்ன செய்யுமாண்டால் இந்த ராக்கெட்டுக்கு மேல் நோக்கி ஒரு விசையை வழங்கும். இப்படி ராக்கெட்டுக்கு மேல் நோக்கி வழி விசையை வழங்குறதால தான் இந்த ராக்கெட் வந்துட்டு மேல் நோக்கி இயங்கக்கூடியதாக இருக்குதான். அதாவது இங்க என்ன நடக்கும், ராக்கெட் வந்துட்டு கீழ் நோக்கி ஒரு விசையை வழிக்கு பிரயோகிக்கக்குள்ள, தகனம் அடைவதன் மூலமாக வெப்பத்தின் மூலமாக ஒரு விசையை பிரயோகிக்கக்குள்ள இந்த விசைக்கு சமனும் எதிருமான விசை இந்த வழி யாருக்கு வழங்குவார், ராக்கெட்டுக்கு வழங்கும். இதன் காரணமாக இந்த ராக்கெட் மேல் நோக்கி இயங்கும். எனவே இப்படியான எல்லா இடங்கள்லையுமே நீங்க சமனும் எதிருமான இரண்டு விசைகளை பார்க்கலாம். இதைத்தான் நியூட்டன் மூன்றாம் விதி அப்படின்னு நாம சொல்லுறோம். இதுல இங்க நடக்கிற இந்த நிகழ்வை பற்றியெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாம உந்தம் கணத்தாக்கு சம்பந்தமான இடத்துல கேள்விகளாக செய்து பார்க்க முடியும். சரியான பின்னுக்கு இதை பத்தி நீங்க படிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த விதிக்கு கீழே இந்த படத்தை நோட் பண்ணி கொள்ளுங்க. ரெண்டு உதாரணத்தையும் நோட் பண்ணி கொள்ளுங்க. இன்னும் ஒரு உதாரணத்தை நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். சம்டைம்ஸ் இது வந்துக்கிட்டு கொஞ்ச காலத்துக்கு முதல் ஒரு வைரல் ஆகின ஒரு வீடியோ கூட. அதாவது என்னன்னா, ஒரு ஆள் வந்துட்டு பைக்ல போயிட்டு இருக்கிறாரு. பைக்ல போயிட்டு இருக்கக்குள்ள அந்த பைக்கை வந்துக்கிட்டு பக்கத்தால போய் ஒரு ஆள் என்ன செய்யறாங்க, இன்னும் ஒரு கார் வந்துட்டு ஓவர் டேக் பண்ணுது. நீங்க இந்த வீடியோ பார்த்துருக்கலாம். பைக்ல போயிட்டு இருப்பாரு. இந்த இன்னும் ஒரு கார் என்ன செய்யும்னா இந்த பைக்கை பக்கத்தால வந்து ஓவர் டேக் பண்ணி போகும். இதோட பைக்காரனுக்கு கோபம் வந்துடும். இப்ப இந்த காருக்காரனுக்கு என்னையாச்சும் செய்யணும்டாண்டு ஒரு கோபத்தில் என்ன செய்யறாருன்னா இந்த காரை திரட்டி போறாரு. கார் போயிட்டு இருக்குது. இந்த பைக்காரன் என்ன செய்யறான், காரை திரட்டி போறான். என்னையா பழி வாங்க போறானா. இந்த காரை திரட்டி போய் இந்த பைக்காரன் என்ன செய்யறா, நீங்க வீடியோ பார்த்திருக்க கூடும். இந்த காருண்டா இந்த காருக்கு அந்த பைக்ல போயிட்டு இருக்கக்குள்ள காருக்கு இப்படி ஒரு உதவி ஒன்று உதைப்பாரு. நீ பார்த்துருந்தா இப்படி கார் போயிட்டு இருக்குது. காருக்கு பக்கத்தால பைக்கை கொண்டு போய் என்ன செய்வாங்க, காருக்கு கோபத்துல கார்ல போய் பைக்ல போய் இந்த காருக்கு காலால உதைப்பார். உதைச்ச உடனே பாத்தீங்கன்னா கார்ல ஒன்றும் நடக்காது. உதைச்ச வேடிக்காங்க அந்த பைக்காரன் அவன் அங்கால சைடு கழிஞ்சு அப்படியே கிடப்பான். நீங்க பார்த்துருக்கலாம் அந்த வீடியோவை. அது உண்மையில வந்துட்டு அழகான நியூட்டன் இயக்க விதிக்கான ஒரு சிறந்த ஒரு உதாரணம். அவன் பைக்காரன் போய் கார்ல உதைக்கிறான்டா, உண்மையா பைக்காரன் அந்த காலால் என்ன செய்யறான், காருக்கு ஒரு விசையை கொடுத்தான். நியூட்டன் மூணாம் விதி தெரியாத குடிங்கிறதால அவர் என்ன செய்யறாரு, பைக்ல போயிட்டு எவ்வளவு காருக்கு உதைச்ச உடனே காருக்கு அவர் எஃப்ங்கிற விசையை கொடுக்கக்குள்ள கார் இவர காலுக்கு என்ன செய்யும், மாறி எஃப்ங்கிற ஒரு விசையை கொடுக்கும். இந்த விசையை இவரால் பேலன்ஸ் பண்ண முடியாததால் அந்த பைக்காரன் என்ன செய்யறான், அவன் காருக்கு உதைச்சு போட்டு அவனே கீழுக்கு விடுறான். எனவே இதெல்லாமே நியூட்டன் மூன்றாம் விதிக்கான உதாரணங்கள். ஸோ உங்களோட லைஃப்லையும் தான் எப்பயாச்சும் நீங்க பைக்ல போயிட்டு இருக்கக்குள்ள எவனாச்சும் பெரிய வாகனத்துல வர ஓவர் டேக் பண்ணிட்டாண்டா, லோரியா இருக்கலாம், காரா இருக்கலாம், ஏதாச்சும் ஒரு வாகனத்துல வர ஓவர் டேக் பண்ணிட்டாண்டா, நீங்க பழி வாங்க போற அப்படிங்கிற இதுல போய் பக்கத்துல போய் காருக்கு என்ன செய்யக்கூடாது, உதைச்சிடக்கூடாது. காருக்கு ஒண்ணு நடக்காது, நம்மளோட காலுக்கு தான் நடக்கும். சரியான எனவே உதைச்சிங்களா இருந்தால் நீங்க கொடுக்குற விசை அந்த சின்ன விசையால பெரிய வாகனம் அசைய போறது இல்லை. ஆனா நீங்க கொடுக்குற விசைக்கு சமனான விசை உங்களோட காலுக்கு வரத்தால நீங்க அசைஞ்சு கீழுக்கு விழுறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகமா இருக்கும். ரைட், ஓகே, நோட் பண்ணி கொள்ளுங்க. உதாரணங்களை கட்டாயம் தெரிஞ்சு கொள்ளுங்க. சின்ன சின்ன உதாரணங்களா இருந்தாலும் கட்டாயம் தெரிஞ்சு கொள்ளுங்க. உதாரணங்கள் தான் எஸ்ஏ கேள்வி.
எஸ்ஏ கேள்விகள்ல வாரது எல்லாமே உதாரணங்கள், நிகழ்வுகள், சந்தர்ப்பங்கள். நிகழ்வுகளை தான் எக்ஸாம்பிள் கேள்வியா கேட்பாங்க. சும்மா வெறுமனே பருமனத்தை போட்டு கேள்வி கேட்கறது இல்லை, சம்பவங்களை சொல்லித்தான் எஸ்ஏ கேள்விகள் வரும். அப்ப கட்டாயம் நிகழ்வுகள், ஒரு தியரியை படிக்கிறீங்கன்னா கட்டாயம் நிகழ்வுகளை தெரிஞ்சு கொள்ளுங்க. நியூட்டன் 3ஆம் விதியா அதோட தொடர்புடைய நிகழ்வுகள் எல்லாத்தையும் நீங்க என்ன செய்து கொள்ளணும்னா தெரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா இவன் நீங்க எக்ஸாமுக்குள்ள போகக்குள்ள அந்த நிகழ்வுகளோட தொடர்புடையதாக ஒரு கேள்வி என்ன செய்யலாம் உங்களுக்கு வரலாம். ஸோ நான் உங்களுக்கு சொன்னதோ தெரியாது, நான் எலக்ட்ரானிக்ஸ் படிப்பிய கூட லாஸ்ட் இயருக்கு இருந்தாலும் சரி, அதுக்கு முதல் பெஞ்ச் எடுக்காக இருந்தாலும் சரி, நான் எலக்ட்ரானிக்ஸ் படிப்பிய கூட எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப்ங்கிற ஒரு தியரி பாட்டு இருக்குது. அந்த தியரி பாட்டை நான் விளங்கப்படுத்தும் போது அதை அவங்க இலகுவா விளங்கிக் கொள்ளணுங்கிறதுக்காக ஒரு உதாரணம் உண்டு, ஒரு கதை ஒன்று சொல்லுவேன். வேணா நீங்க எனக்கு எலக்ட்ரானிக்ஸ் படிச்சாங்ககிட்ட கேட்டு பாருங்க. நான் சொன்னோன்னு தெரியும் உங்களுக்கு, நீங்க ஞாபகம் இல்லை, திருப்பி சொல்றேன். எனக்கு ஒரு கதை ஒன்று சொல்லுவேன். அது என்ன கதைன்னா, ஒரு வீட்டுக்கு ஒரு கள்ளன் வார ஒரு கதை ஒன்று சொல்லுவேன். ஒரு வீட்டுக்கு ஒரு கள்ளன் வார டைம்ல அவன் பிடிபடுற சம்பந்தமான ஒரு கதை ஒன்று சொல்லித்தான், ஒரு கதை மாதிரி சொல்லித்தான் அந்த எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப்பை நான் விளங்கப்படுத்துறேன். 2020ஆம் ஆண்டு வந்த எலக்ட்ரானிக்ஸ் எஸ்ஏ கேள்வி நான் சொன்ன அதே கதை கேள்வி. ஒரு கள்ளனோட தொடர்புடைய கள்ளன் வார ஒரு விடயத்தை வச்சுதான் அந்த எஸ்ஏ கேள்வியை அவங்க கேட்டிருந்தாங்க. எனவே நாம யோசிக்கிற உதாரணங்கள் அல்லது நாம படிக்கக்கூடிய தியரிகளோட தொடர்புடைய உதாரணங்கள் நமக்கு எக்ஸாம்ல ஒரு எஸ்ஏ கேள்வியா வர முடியும். எனவே எந்த ஒரு தியரி படிச்சாலும் வெறுமனே அதை தியரட்டிக்கலாக மட்டும் விளங்கி கொள்ளாம அதோட அப்ளிகேஷன், அதோட பிரயோகங்களை கட்டாயம் விளங்கி கொள்ளுங்க. அது விளங்கி கொள்றது உங்களுக்கு எக்ஸாம் ஹோல்ல அவங்க தார எஸ்ஏ கேள்விகளை செய்யறதுக்கு மிக மிக உறுதுணையா இருக்கும். சரியான கட்டாயம் தியரிய உதாரணங்கள் நிகழ்வுகளோடு விளங்கிக் கொள்ளுங்க. எந்த ஒரு சின்ன ஒரு பார்ட் படிச்சாலும் அதோட தொடர்புடைய பிராக்டிக்கலான விடயங்களை யோசிங்க. அப்படியான விடயங்களை சேர்த்து படிக்க ஆரம்பிங்க. சில பேர் வடிவாக கோட் எடுத்து அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு வாகனம் மட்டும் கீறிட்டு இருப்பாங்க. அப்படியே நான் கீறாம வேகமா கீறி முடிங்க. எனக்கு தெரியும், அனுபவம் நிறைய பேர் பார்த்துட்டு. சரியா கீறுங்க. தேவைன்னா நீங்க விளங்கிக் கொள்ளலாம். கார் லொரிக்கு இந்த விசையை வழங்கும், லொரி காருக்கு இந்த விசையை வழங்கும், சமனும் எதிருமா இருக்கும். ராக்கெட் வலிக்கு இப்படி ஒரு விசையை வழங்கும், இந்த வலி ராக்கெட்டுக்கு இப்படி ஒரு விசையை வழங்கும். சரியான ஓகே. இப்ப தலைப்பு போடுங்க. நியூட்டனின் இயக்க விதியின் பிரயோகங்கள். இதுல நம்ம கேள்விகளை பிராக்டிஸ் பண்ண போறோம். நியூட்டனின் இயக்க விதியின் பிரயோகங்கள்னு தலைப்பு போடுங்க. ஓகே, இப்ப முதலாவது கேள்வி எழுதிக் கொள்ளுங்க. முதலாவது கேள்வி, முதலாவது கேள்வி எழுதிக் கொள்ளுங்க. 5 கிலோகிராம் திணிவுடைய 5 கிலோகிராம் திணிவுடைய ஓர் குற்றியின் மீது 80 நியூட்டன் 5 கிலோகிராம் திணிவுடைய குற்றியின் மீது 80 நியூட்டன் விளையுள் விசை தொழிற்படுகின்றது.
இக்குற்றியின் ஆறுமுடுகள் யாது? இக்குற்றியின் ஆறுமுடுகள் யாது? சின்ன கேள்வி. உங்களுக்கு தெரியும், இந்த 5 கிலோகிராம் திணிவின் மீது 80 நியூட்டன் விசை பிரயோகிக்கப்படுவதால், அதுவும் இது விளையுள் விசை என்றால், இங்க ஆறுமுடுகளை பத்தி கேட்கிறாங்க என்றால் F சமன் ma சமன்பாடை நாம பயன்படுத்தலாம். உதாரணமா இந்த 5 கிலோகிராம் மீது தொழிற்படுற 80 நியூட்டன்ங்கிற விசை வலப்பக்கமாக இருந்தால் ஆறுமுடுகள திசையையும் நம்ம வலப்பக்கமாகத்தான் எடுக்கணும். சரியா? அந்த வகையில பாருங்க, விளையுள் விசை 80 நியூட்டன், திணிவு 5 கிலோகிராம், ஆறுமுடுகள் என்ன? இதான் கேள்வி. விசை, திணிவு, ஆறுமுடுகள். ஆகவே ஆறுமுடுகள் சமன் என்ன வரும்? சின்ன கேள்வி. 80 5ஆல் சுருக்கினால் 16 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 வரும். விளங்குதா? ஓகே, அடுத்த கேள்வி, இரண்டாவது கேள்வி. வேகம் எழுதிக் கொள்ளுங்க. இரண்டாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி. ஒரு குற்றியின் மீது ஒரு குற்றியின் மீது 60 நியூட்டன் விசை பிரயோகிக்கப்பட்டு 60 நியூட்டன் விசை பிரயோகிக்கப்பட்டு ஒரு குற்றியின் மீது 60 நியூட்டன் விசை பிரயோகிக்கப்பட்டு இயங்கச் செய்யும் போது 60 நியூட்டன் விசை பிரயோகிக்கப்பட்டு இயங்கச் செய்யும் போது 40 நியூட்டன் உராய்வு விசை 40 நியூட்டன் உராய்வு விசை இயக்கத்திற்கு எதிராக தொழிற்படுகின்றது. இயக்கத்திற்கு எதிராக தொழிற்படுகின்றது. இயக்கத்திற்கு எதிராக தொழிற்படுகின்றது. இக்குற்றியின் திணிவு 4 கிலோகிராம் எனின் 4 கிலோகிராம் எனின் குற்றியின் ஆர்முடுகள் யாது? குற்றியின் ஆர்முடுகள் யாது?
என்ன கேள்வி? ஓகே பாருங்க, நான்கு கிலோகிராம் திணிவுடைய ஒரு குற்றியா, இந்த குற்றிக்கு 60 நியூட்டன்ங்கிற விசையை பிரயோகிக்கிறாங்க. 60 நியூட்டன்ங்கிற விசையை பிரயோகிக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த குற்றி இந்த திசையில இயங்குறதுக்கு எதிராக, இயக்கத்திற்கு எதிராக 40 நியூட்டன்ங்கிற உராய்வு விசை தொழிற்படுவது. எனின் இந்த குற்றிட ஆர்முடுகள் என்ன? இதான் கேள்வி. 60 நியூட்டன் நாம பிரயோகிக்கிறோம், இப்படி தள்ளுறோம். இயக்கத்துக்கு எதிராக 40 நியூட்டன் பிரயோகிக்கப்படுவது தொழிற்படுவது என்றால் குற்றிட ஆர்முடுகள் என்ன? உங்களுக்கு தெரியும், குற்றிக்கு நாம F சமன் MAங்கிற சமன்பாடை வலப்பக்கமாக பயன்படுத்தலாம். ஸோ உங்களுக்கு தெரியணும், இந்த சமன்பாடை நாம வலப்பக்கமாக பயன்படுத்துறோம்னா மீனிங் என்ன? இந்த சமன்பாட்டில் இருக்கக்கூடிய எல்லா காவி கணியங்களும் வலப்பக்கமாக இருக்கணும். ரைட். இப்போ நம்ம விசைகளுக்கு வருவோம். நாம சொல்லிட்டோம் Fங்கிறது உண்மையிலே யாரு? இந்த குற்றி மீது தொழிற்படுகின்ற விளையுள் விசை. அந்த விளையுள் விசையோட திசை எப்படி இருக்கணும்? வலப்பக்கம் இருக்கணும். யோசித்து பாருங்க, நாம விளையுள் விசை காண்றது சம்பந்தமா மெக்கானிக்ஸ்ல ஆரம்ப பகுதியிலிருந்து படிச்சிருக்கிறோம், நிலையியல் ஆரம்பத்திலையும் படிச்சிருக்கிறோம். எனவே இந்த குற்றியின் மீது தொழிற்படுற விளையுள் விசை எடுத்தீங்கன்றால் வலப்பக்கமாக 60 நியூட்டன். எனவே வலப்பக்கமான விசை பிளஸ் ஆக இருக்கும். இடப்பக்கமாக இந்த குற்றிக்கு தொழிற்படுற விசை 40 நியூட்டன். எனவே வலப்பக்கமான விசையை நம்ம பிளஸ் எடுத்தால் இடப்பக்கமான விசை என்ன எடுக்கணும்? மைனஸ் எடுக்கணும் இல்லையா? வலப்பக்கத்தை பிளஸ் எடுத்தா இடப்பக்கத்தை என்ன எடுப்போம்? மைனஸ் எடுப்போம். எனவே இந்த குற்றியின் மீது தொழிற்படுற விளையுள் விசை 60 மைனஸ் 40. இந்த விளையுள் விசை என்ன திசையில் அடிக்க போகுது? வலப்பக்கமான திசையில தான் அடிக்கும். அப்ப வலப்பக்கமான விசையை பிளஸ் எடுத்தா, ஏன்னா வலப்பக்க திசையில நம்ம பயன்படுத்த போறோம், வலப்பக்கத்தை பிளஸ் எடுத்தா இடப்பக்கத்தை என்ன எடுப்போம்? மைனஸ் எடுப்போம். திணிவு 4 கிலோகிராம், ஆர்முடுகள் என்னங்கிறது கேள்வி. அப்ப பாருங்க, 60 மைனஸ் 40 20 சமன் 4A. எனவே A சமன் என்ன வரும்? 5 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 வரும். சரி, ஓகே. அடுத்து மூணாவது கேள்வி. கடைசியில கிளாஸ்ல கடைசி நேரங்கள்ல உங்களுக்கு டவுட்டுகளை கேட்கறதுக்கு டைம் தரப்படும். நீங்க அந்த டைம்ல டவுட்டுகளை கேட்டுக்கொள்ளலாம். மூணாவது கேள்வி. உருவில் காட்டப்பட்டவாறு இப்ப சில பேருக்கு இந்த உராய்வு விசை சம்பந்தமா சில சந்தேகங்கள் வந்திருக்கலாம். சோ கவனிங்க, நியூட்டன் இயக்க விதிகள் தொடர்ச்சியா நம்ம பின்னுக்கு உராய்வை பத்தி படிப்போம். உராய்வை நம்ம நல்ல டீப்பாவே இன்ஷா அல்லாஹ் படிச்சு கொள்வோம். சோ இப்போதைக்கு நீங்க உராய்வு விசையை பத்தி பெருசா யோசிக்க தேவையில்லை, பின்னுக்கு நம்ம டீப்பா படிக்க போறோம். சரியானே? சோ கேள்வி எழுதி கொள்ளுங்க. உருவில் காட்டப்பட்டவாறு ஒப்பமான மேற்பரப்பின் மீது 6 கிலோகிராம் திணிவு வைக்கப்பட்டு
கிடையுடன் 60 பாகை கோணத்தில் கிடையுடன் 60 பாகை கோணத்தில் 6 கிலோகிராம் திணிவு வைக்கப்பட்டு கிடையுடன் 60 பாகை கோணத்தில் அறுபது நியூட்டன் விசை பிரயோகிக்கப்படுகின்றது. 60 நியூட்டன் விசை பிரயோகிக்கப்படுகின்றது. நியூட்டன் விசை பிரயோகிக்கப்படுகின்றது. முக்கியமான ஒரு கேள்வி, ரைட்? முதலாவது பார்ட், இந்த கேள்வியிட முதலாவது பார்ட். சின்ன சின்ன கேள்விகள் இருந்து படிப்படியா நாம நுழைஞ்சிட்டு இருக்கிறோம். இந்த கேள்வியிட முதலாவது பார்ட், இக்குற்றியின் ஆர்முடுகள் யாது? முதலாவது கேள்வி, இக்குற்றியின் ஆர்முடுகள் யாது? இரண்டாவது கேள்வி, இக்குற்றிக்கு தரையினால் வழங்கப்படும் செவ்வன் மறுதாக்கம் யாது? தரையினால் வழங்கப்படும் செவ்வன் மறுதாக்கம் யாது? So try பண்ணுங்க பாப்போம்.
சரியா? ஓகே, பாருங்க. முதலாவது இந்த 6 கிலோகிராம் திணிவுக்கு நாம இப்படியான திசையில 60 நியூட்டனை கொடுக்கிறோம். முதல்ல உங்களுக்கு தெரியணும், இந்த 6 கிலோகிராம் மீது தொழிற்படுகின்ற விசைகள், இந்த 6 கிலோகிராம்ல தொழிற்படுற விசைகள் என்னென்னங்கிறது நம்ம முதலாவது தெளிவாக தெரிஞ்சு கொள்ளணும். ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம் படிக்காதாக்கள் நம்ம அதை பின்னுக்கு படிச்சு கொள்ளலாம், அது பிரச்சனை இல்லை. சரியான 6 கிலோகிராம் மீது தொழிற்படுற விசைகள் என்னென்னங்கிறது நம்ம முதல் தெரிஞ்சு கொள்வோம். இந்த 6 கிலோகிராம்ல தொழிற்படுற விசைகள் எடுத்தீங்கன்னா, ஒன்று, இந்த 6 கிலோகிராமுக்கு பூமி ஒரு விசையை வழங்கும் இல்லையா? பூமியில ஈர்ப்பு விசை, அதைத்தான் நாம எம்ஜின்னு படிக்கிறோம். அப்ப 6 கிலோகிராமுக்கு பூமி வழங்குற விசை எவ்வளவு வரைக்கும்? ஜீட பருமன், எம்ஜிங்கிறத பூமி வழங்குற விசைன்னு சொல்றோம். அப்ப 6 கிலோகிராமுக்கு பூமி வழங்குற விசை 60 நியூட்டன். அப்ப பூமி 6 கிலோகிராமுக்கு கீழ் நோக்கி 60 நியூட்டன் விசையை வழங்கும். ஏன்னா இந்த படத்தை நான் கொஞ்சம் பெருசா இங்கே சொல்லி காட்டுறேன். இந்த 6 கிலோகிராமுக்கு பூமி வழங்குற விசை எவ்வளவு வரைக்கும்? 60 நியூட்டனாக இருக்கும். சரியா? இந்த 6 கிலோகிராமுக்கு வேற யாரு விசையை வழங்குறா? இந்த திணிவுக்கு வேற யாரு விசையை வழங்குறா? எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த திணிவு இந்த தரையை தொட்டு கொண்டிருக்குது. தரையை தொட்டு கொண்டிருந்தா தரை என்ன செய்யுது? உண்மையா இந்த திணிவை யார் தாங்குறா? யோசிச்சு பாருங்க, இந்த திணிவை யார் தாங்குறா? இந்த தரை தான் தாங்குது. ஆகவே இந்த தரை என்ன செய்யுதுன்னா, இந்த திணிவுக்கு அதை தாங்குறதுக்காக மேல் நோக்கி ஒரு மறுதாக்கத்தை வழங்கும். இதைத்தான் நாம செவ்வன் மறுதாக்கம் சொல்லுவோம். இந்த தரையினால் இந்த திணிவிற்கு ஒரு செவ்வன் மறுதாக்கம் வழங்கப்படும். இந்த திணிவை தாங்கக்கூடியதாக ஒரு செவ்வன் மறுதாக்கத்தை இந்த தரை வழங்கும். அதை தவிர வேற விசை யாரு தொழிற்படுறான்னு பாத்தீங்கன்னா, ஒன்று பூமி ஈர்ப்பு வழங்குற ஈர்ப்பு கவர்ச்சி விசை, அடுத்தது தரையால் வழங்கப்படுற செவ்வன் மறுதாக்கம். இதோட சேர்த்து இந்த திணிவுக்கு வேற யார் விசை வழங்குறா? நாம வழங்குற இந்த 60 நியூட்டன். இந்த 60 நியூட்டன் விசையை நாம இப்படி வச்சுக்கொண்டு யோசிக்காம என்ன செய்வோம்னால், இதை 2 கூறாக பிரிப்போம். உங்களுக்கு தெரியும், இந்த விசையை நாம கிடையாக பிரித்தால் எப்படி வரும்? 60 கிடையா பிரித்தால் 60 கொஸ் 60 என்று வரும். உங்களுக்கு தெரியும், கோணத்தின் பக்கம் பிரித்தால் கொஸ் வரும். இந்த 60 நாம நிலைக்குத்தாக பிரித்தால் என்ன வரும்? 60 சைன் 60 என்று வரும். இப்படி வருமா இல்லையா? அப்ப 60 கொஸ் 60 வரும். அதுக்கு எதிர்பக்கம் பிரித்தால் சைன் 60 என்று வரும். இது நாம படிச்ச ஒரு விடயம். இப்ப பாருங்க, 60 கொஸ் 60, 60 நியூட்டனை நான் 2 கூறுகளாக யோசிக்கிறேன். அப்ப 60 கொஸ் 60, அதுக்கு எதிர்பக்கம் பிரித்தால் சைன் 60. கொஸ் 60 பருமன் என்னன்னு தெரியும்? half. எனவே சுருக்கினால் என்ன? 30 நியூட்டன். எனவே இந்த 60 நியூட்டன் கிடை கூற நாம சொல்லலாம் 30 நியூட்டன். அதே மாதிரி இந்த 60 நாம நிலைக்குத்தாக பிரித்தோம், 60 சைன் 60 வருவது. உங்களுக்கு தெரியும், சைன் 60 பருமன் என்ன? சைன் 60 பருமன் √3/2. எனவே 60 சைன் 60 பருமன் வர்க்கமூலம் 3/2 பிரதியிட்டு தீர்த்தமா இருந்தா என்ன வரும்? 30 வர்க்கமூலம் 3 நியூட்டன் வரும். ஆகவே பாருங்க, இந்த 60 நியூட்டன் கிடைக்கூறு 30 நியூட்டன், நிலைக்குத்து கூறு 30 வர்க்கமூலம் 3 நியூட்டன். இவ்வளவு விசைகளும் இந்த குற்றி மீது தொழிற்பட்டு கொண்டிருக்கிறது. ரைட்? இப்ப கவனிங்க, உதாரணமா இந்த 60 நியூட்டனுங்கிற இந்த விசை, அதாவது 6 கிலோகிராம் திணிவுடைய இந்த குற்றிய நாம மேல் நோக்கி தூக்கணுமா இருந்தா, உதாரணமா இந்த மாக்கர் திணிவு 6 கிலோகிராம் வச்சுக்கொள்ளுங்களேன். இந்த மாக்கரை நான் என் கையில வச்சிருக்கிறேன். இந்த மாக்கரை நான் மேல் நோக்கி இப்படி தூக்கணும்னால், நான் இந்த மாக்கருக்கு வழங்க வேண்டிய ஆக குறைந்த விசை எவ்வளவு? 6 கிலோகிராம் திணிவுடைய ஒரு குற்றிய நான் தூக்கணுமா இருந்தா வழங்க வேண்டிய ஆக குறைஞ்ச விசை எவ்வளவு? 6 கிலோகிராம் தான் பூமி வழங்குற விசை 60 நியூட்டன் என்றால், இதை நான் தூக்கணும்னா மேல் நோக்கி வழங்க வேண்டிய விசையும் எவ்வளவுன்னா 60 நியூட்டனா இருக்கிறது. நான் என்ன சொல்றேன்? 6 கிலோகிராம் பொருளுக்கு பூமி வழங்குற விசை கீழ் நோக்கி எவ்வளவு? 60 நியூட்டன்.
அப்ப இதுல நிறைக்கு சமனான ஒரு விசையை கொடுத்தா தான் ஒரு பொருளை நீங்க என்ன செய்யலாம், தூக்கலாம். ஸோ ஜிம்முக்கு போறாக்கள் தெரியும். உதாரணமா நீங்க ஒரு ஒரு 20 கிலோகிராம் திணிவுடைய ஒரு குற்றியை தூக்குறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. ஒரு 20 கிலோகிராம் திணிவுடைய ஒரு குற்றி ஒன்றை ஒரு கம்பியை என்னத்தையோ வட்டது 20 கிலோகிராம் திணி ஒன்றை நீங்க தூக்குறீங்க என்றால் 20 கிலோகிராமுக்கு பூமி வழங்குற விசை எவ்வளவுன்னா 200 நியூட்டன். எனவே நீங்க அதை தூக்கி வச்சுக்கணுமா இருந்தால் நீங்க வழங்க வேண்டிய விசை எவ்வளவு அரிக்கணும், மேல் நோக்கி 20 நியூட்டன் 200 நியூட்டன் அரிக்கணும். அந்த வகையில இதுல நிறை 60 நியூட்டன் என்றால் இதை தூக்கணுமா இருந்தால் மேலுக்கு தூக்கணுமா இருந்தால் குறைஞ்சது எவ்வளவு கொடுக்கணும், 60 நியூட்டனை கொடுக்கணும். இப்ப யோசித்து பாருங்க, நாம வழங்குற இந்த 60 நியூட்டன்ல மேல் நோக்கி தொழிற்படுற விசையிட பருமன் எவ்வளவு, 30 வர்க்கமூலம் 3 நியூட்டன். அதாவது இந்த 30 வர்க்கமூலம் 3 நியூட்டனுங்கிறது 60 நியூட்டனோட ஒப்பிடக்குள்ள எப்படிப்பட்ட பருமன், சிறிய பருமன். ஆகவே நாம இப்படி ஒரு விசையை வழங்கக்குள்ள இதுல நிலைக்குத்து கூறு 30 வர்க்கமூலம் 3 நியூட்டனுங்கிறது இதுல நிறையான 60 நியூட்டனை விட சிறியதாக இருப்பதால இந்த குற்றியானது மேல் நோக்கி அசையாது. புரியுதா? அதாவது இப்படி ஒரு விசையை பிரயோகிக்கக்குள்ள இந்த குற்றி மேல் நோக்கி அசையுமா, இப்படி இந்த குற்றிக்கு நம்ம இப்படி ஒரு விசையை கொடுத்தா இந்த குற்றி இப்படி அசையுமா, அசையாது. ஏன் அசையாது, குற்றி மேல் நோக்கி அசையணுமா இருந்தா இதுல நிறைக்கு சமனான ஒரு விசையை நாம வழங்கணும். ஆனா நாம வழங்குற மேல் நோக்கிய விசை 30 வர்க்கமூலம் 3ங்கிறதால அது 60 விட குறைஞ்ச பருமன். 60 விட குறைஞ்ச பருமனுங்கிறதால இந்த குற்றி மேல் நோக்கி தூக்கப்படாது. ஆகவே இந்த குற்றி மேல் நோக்கி தூக்கப்படாது என்றால் யோசித்து பாருங்க, இந்த குற்றி இயங்குறா எப்படி மட்டும்தான் இயங்கணும், இந்த குற்றி எப்படி மட்டும் இயங்கும்னால் கிடையாக மட்டும்தான் இயங்கும். ஏன்னா மேல் நோக்கி தூக்கிறதுக்குரிய விசை போதாது. ஆகவே இந்த குற்றி இயங்குறதுக்கு சாத்தியமானது கிடையாக மாத்திரம்தான். ஏன்றால் இந்த குற்றிக்கு நாம கிடையாக வழங்குற விசை பருமன் எவ்வளவு, இந்த விசையில கிடை கூறு எவ்வளவு, 30 நியூட்டன். ஆகவே இந்த குற்றி கிடையாக மாத்திரம் இயங்கும். எனவே இது ஒரு முதலாவது கேள்விங்கிறதால சில பேருக்கு இது கொஞ்சம் இப்படியான ஒரு கேள்வி முதலாவது கேள்வியா இருக்கிறதால சில பேருக்கு இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். இன்ஷா அல்லாஹ் நாம நிறைய கேள்விகள் பிராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு நான் நியூட்டன் இயக்க விதிகளுக்கான டியூட் அனுப்பி வச்சிருக்கிறேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான கேள்விகள் அங்கே இருக்குது. ஸோ அந்த கேள்விகள் நிறைய கேள்விகள் நமக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கான சாத்தியம் இருக்குது. சில இடங்கள்ல நான் என்ன செய்வேன்டால் எல்லா கேள்விகளுமே நாம கிளாஸுக்குள்ள செய்து முடிக்க முடியாதுங்கிறதால் நான் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த காலத்தை நம்ம இன்னும் பிரயோசனமாக பயன்படுத்தணுங்கிறதுக்காக சில முக்கியமான கேள்விகள் எடுத்து நான் வீடியோவை ப்ரெசென்ட் பண்ணி இன்ஷா அல்லாஹ் நான் அதை யூடியூப்ல அப்லோட் பண்றதுக்கு யோசித்திருக்கிறேன். ஸோ ஒரு தியரி நாம படிச்சுட்டு இருக்கிறோம். இவனால எல்லா கேள்வியும் உண்மையாக ப்ராக்டிஸ் பண்றதுக்கு காலம் போகாது, ஓரளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். சில கஷ்டமான கேள்விகளை நான் என்ன செய்யலாம் இருக்கிறேன்னா யூடியூப்ல வந்துக்கிட்டு நான் அதை விளங்கப்படுத்தி நீங்க உங்களோட மேலதிக கற்றலுக்காக வந்துட்டு அதை நான் யூடியூப்ல அந்த லிங்கை வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுவேன். ஸோ நீங்க அதை பார்த்து மேலதிகமான கேள்விகளை ப்ராக்டிஸ் பண்ணிக்கொள்ளவும் முடியும். ஸோ அப்படியான வேலை இன்ஷா அல்லாஹ் நான் செய்யறதுக்கு திட்டமிட்டிருக்கிறேன். எனிவே ஸோ இது முதலாவது கேள்விங்கிறதால கூட யோசிக்க பயப்பட தேவையில்லை. இன்ஷா அல்லாஹ் இதெல்லாம் வந்துக்கிட்டு அனுபவ ரீதியாக தான் பழகிக்கொள்ற விடயம். சில பேருக்கு அந்த மெக்கானிக்ஸ்ல இப்படியான விடயங்களை செய்யக்குள்ள ரொம்ப ஒரு ஃபெடப்பான ஒரு நிலைக்கு போவாங்க. சில பேர் என்னடா அது விளங்குதே இல்லை, என்னடா விசையை பிரிக்கிறங்கிறோம், சமயமேங்கிறோம், அப்படி போடுறோம் இப்படி போடுறோம்னு சில பேருக்கு ஒரு கஷ்டமான ஒரு மைண்ட் செட்டப் வந்து உருவாகும். கவலைப்படாதீங்க, நாம செய்யறது இப்பதான் ஆரம்ப பகுதி. நாம படிச்சுட்டு போகக்குள்ள நீங்க அந்த நீரோட்டத்துல தொடர்ச்சியாக படிச்சு கொண்டு வந்தீங்களா இருந்தால் இன்ஷா அல்லாஹ் இப்ப உங்களுக்கு கஷ்டமா இருக்கிற பகுதி பின்னுக்கு ரொம்ப ரொம்ப இலகுவான பகுதியாக மாறிடும். ஃபைனல் எக்ஸாம் டைம்ல எல்லாம் நீங்க இப்படியான கேள்விகளை கண்டாலே இது இப்படி இப்படி இப்படின்னு சொல்லி 2 வார்த்தையில விஷயத்தை முடிச்சுட்டு போற அளவுக்கு எக்ஸ்பர்ட்டா ஆகிடுவீங்க. ஸோ நீங்க கவலைப்பட தேவையில்லை. இப்படியான விடயங்களை வச்சு நீங்க பெரிய ஒரு மாயை ஒன்றை நீங்க உருவாக்கி கொள்ள தேவையில்லை. பிராக்டிஸ், கூடுதலான கேள்விகளை பிராக்டிஸ் பண்ணக்குள்ள இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யும், அது வந்துட்டு சரியாக மாறிக்கொண்டு வரும். ஆனா நீங்க தொடர்ச்சியா ஒழுங்கா படிச்சு கொண்டு முயற்சி செய்து கொண்டு இருக்கணும். ரைட். அப்ப நம்ம முதலாவது முடிவுக்கு வந்துட்டோம். இந்த குற்றி நிலை குத்தா மேல் நோக்கி அசையாது. விளங்குதா? ஓகே. அப்ப இந்த குற்றி மேல் நோக்கி அசையாது ஏன்னா இந்த விசை போதாதுங்கிறதால, ஆகவே இந்த குற்றிக்கு கிடையாக ஒரு விசை இருக்கிறதால குற்றி கிடையாக மட்டும்தான் இயங்கும். ஸோ அந்த வகையில நான் முதலாவது கேள்விக்கு வரேன். இந்த குற்றியோட ஆறுமுடுகளை என்னன்னு கேட்கிறாங்க. நாம தான் கண்டுட்டோமே இந்த குற்றி எப்படி மட்டும்தான் இயங்கும்,
கிடையாக மட்டும்தான் இயங்கும். ஸோ கிடையாகத்தான் ஆறுமுடுகளோட இயங்கும். எனவே நான் என்ன செய்யறேன், இந்த குற்றிக்கு F7 இயங்குகிற சமன்பாடை வலப்பக்கமா பாவிக்கிறேன், கிடையாக பாவிக்கிறேன். எனவே சொல்லுங்க, இந்த குற்றிக்கு கிடையாக தொழிற்பட விசை என்ன? நான் இந்த விசையை ரெண்டா உடைச்சிட்டேன். பிறகு இந்த விசையை யோசிக்க தேவை. இதைத்தான் நம்ம ரெண்டா பிரிச்சுட்டோமே. இனி இவர கதை முடிஞ்சு. இப்ப சொல்லுங்க, இந்த குற்றிக்கு கிடையா தொழிற்பட விசை என்ன? ஒரே ஒரு விசை தான் இருக்குது, 30 நியூட்டன். ஸோ கிடை விசை 30 நியூட்டன். அடுத்தது, இந்த குற்றில திணிவு எவ்வளவு? 6 கிலோகிராம். தர கிடையான ஆறுமுடுகள். எனவே கிடையான ஆறுமுடுகள் என்ன வரும்? 5 மீட்டர் செகண்ட் -2 வரும். அவ்வளவுதான் விஷயம். ரெண்டாவது கேள்வி என்ன? இது கொஞ்சம் கவனம். ரெண்டாவது கேள்வி என்ன? இந்த குற்றிக்கு தரை வழங்குற மறுதாக்கம், இந்த செவ்வன் மறுதாக்கத்துல பருமன் என்ன? நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. நான் சொல்லிட்டேன், இந்த குற்றி என்ன செய்யாது? நிலை குத்த அசையாது. உதாரணமா இந்த மேசை எடுப்புமே. நான் இப்ப இந்த மேசையை பிடிச்சு, இது ஒரு மேசை இங்க இருக்குது, விளங்குதா தெரியல. இந்த மேசையை பிடிச்சு நான் இப்படி ஒரு விசையை கொடுத்தா இழுக்குறேன். ரைட்? இப்படி ஒரு விசையை கொடுத்து இழுக்குறேன். இப்படி ஒரு விசையை கொடுத்து இழுக்குறேன். இப்படி இழுக்கக்கூட இந்த மேசை உண்மையா பாத்தீங்கன்னா எப்படி அசையுதுன்னா கிடையாகத்தான் அசைஞ்சு வரும். எப்படி நான் இப்படி ஒரு விசையை கொடுத்து இழுக்கக்கூட, இப்படி ஒரு விசையை கொடுத்து இழுக்கக்கூட என்ன செய்யலைன்னா இந்த மேல் நோக்கி அசையலை. என்றால் நான் கொடுக்கிற இந்த விசையிட நிலைக்குத்து கூறு மேசட நிறைய விட சிறியதாக இருக்குது. மேசட 60 நியூட்டனை விட இந்த விசை சிறியதா இருக்குது. ஆகவே இந்த மேசை என்ன செய்யாது? மேல் நோக்கி அசையாது. ஓகே. எனிவே இப்ப விடையத்துக்கு வரேன். இப்ப இந்த குற்றி மேல் நோக்கி அசையாதுன்னு தெரியும். இந்த குற்றி மேல் நோக்கி அசையாதென்றால் இந்த குற்றி மீது தொழிற்படுற விளையுள் விசை 0 இருக்கணும். இந்த குற்றிக்கு நிலைக்குத்தாக தொழிற்படுற விளையுள் விசை எப்படி இருக்குண்டா 0 இருக்கு. ஏன் விளையா? நியூட்டன் என்ன சொல்றாரு? புற விசை தொழிற்படலண்டா ஓய்வில் இருக்கிற பொருள் தொடர்ந்து ஓய்வில் இருக்கும், இயங்கிக் கொண்டிருக்கிற பொருள் தொடர்ந்து மாறாவேகத்தோட இயங்கிக் கொண்டிருக்கும். இப்ப இந்த குற்றி நிலைக்குத்தாக யோசிக்கும் போது எப்படி இருக்குது? கிடையாகத்தான் இயங்குது. நிலைக்குத்தாக எப்படி இருக்குது? நிலைக்குத்தாக ஓய்வில் இருக்குது. கிடையாத்தான் இயங்குகிறார், நிலைக்குத்தா இயங்கல. நிலைக்குத்தாக ஓய்வில் இருக்கிறார் என்றால் நிலைக்குத்தான விளையுள் விசை என்ன இருக்கணும்? 0 இருக்கணும். அப்ப இந்த குற்றிக்கு தொழிற்படுற நிலைக்குத்தான விளையுள் விசை 0 மீனிங் என்ன? ஒரு பொருள் மீது தொழிற்படுற நிலைக்குத்து விளையுள் விசை 0 மீனிங் என்னென்றால் அந்த பொருள் மீது தொழிற்படுற கீழ் நோக்கிய விசைகள் அந்த பொருள் மீது தொழிற்படுகின்ற மேல் நோக்கிய விசைகளுக்கு சமனாக இருக்கும். விளங்குதா? நிலைக்குத்தான விளையுள் விசை 0 மீனிங் என்ன? கீழ் நோக்கிய விசைகள் மேல் நோக்கிய விசைகளுக்கு சமம். யோசிச்சு பாருங்க, கீழுக்கும் மேலுக்கும் சமம்னா விளையுள் என்ன வரும்? நிலைக்குத்தா 0 வரும். எனவே கீழ் நோக்கிய விசை என்ன? இந்த குற்றில தொழிற்படுற கீழ் நோக்கிய விசை என்ன? இந்த 60 நியூட்டன். இந்த குற்றி மீது தொழிற்படுற மேல் நோக்கிய விசை என்ன? 1 இந்த 30 வர்க்கமூலம் 3. வேற என்ன விசை இருக்குது? இந்த குற்றிக்கு தொழிற்படுற வேற விசை இந்த தரையால குற்றிக்கு வழங்கப்படுற செவ்வன் மறுதாக்கம். சோ பிளஸ் R. சோ இதுல இருந்து R சமன் என்னன்னு வரப்போகுது? R சமன் 60 மைனஸ் 30 வர்க்கமூலம் 3 நியூட்டன். ஸோ நீங்க விரும்பினாக்கள் இதை சுருக்கி தசமதானத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ விட என்ன வரும்னால் 60 மைனஸ் 30 வர்க்கமூலம் 3 நியூட்டன். ரைட்? ஸோ சில பேருக்கு இது ஆல்ரெடி படித்ததாகவோ அல்லது இதில் பரிச்சயமான ஆக்கள் அடிக்கும் போது இது கொஞ்சம் போரா இருக்கலாம். ஸோ கஷ்டமான ஆக்கள் விலகிக் கொள்ளுங்க. நம்ம நிறைய கேள்வி ப்ராக்டிஸ் பண்ணும்போது இன்ஷா அல்லாஹ் சரியாகிட்டு போகும். செய்யாதாக்கள் வேகமா நோட் பண்ணுங்க.
ரைட். ஓகே, அடுத்த கேள்வி எழுதிக் கொள்ளுங்க. அடுத்த கேள்வி, உருவில் காட்டப்பட்டவாறு, இதே மாதிரி ஒரு கேள்விதானா? உருவில் காட்டப்பட்டவாறு உருவில் காட்டப்பட்டவாறு ஒரு குற்றியின் மீது உருவில் காட்டப்பட்டவாறு ஒரு குற்றியின் மீது விசையானது பிரயோகிக்கப்படுகின்றது. விசையானது பிரயோகிக்கப்படுகின்றது. இக்குற்றியின் இயக்கத்திற்கு எதிராக தொழிற்படும் உராய்வு விசை நியூட்டன் ஆகும். இக்குற்றியின் இயக்கத்திற்கு எதிராக தொழிற்படும் உராய்வு விசை 10 நியூட்டன் ஆகும். முதலாவது கேள்வி, இக்குற்றியின் ஆர்முடுகள் யாது? இரண்டாவது கேள்வி, இக்குற்றியின் ஆர்முடுகள் யாது? இரண்டாவது அதே கேள்விதானா? தரையினால் வழங்கப்படும் செவ்வன் மறுதாக்கம் யாது? தரையினால் வழங்கப்படும் செவ்வன் மறுதாக்கம் யாது? ஓகே, வேகமா செய்யுங்க. அதே கேள்வி, மேலதிகமா உராய்வை சேர்த்திருக்கிறோம்.
ஓகே பாருங்க, இப்ப நாம முதலாவது இந்த 40 வர்க்கமூலம் 2 நியூட்டன்ங்கிற விசையை இரண்டு கூறுகளாக பிரிச்சு கொள்வோம். ஸோ 40 வர்க்கமூலம் 2 கிடையாக பிரித்தால் உங்களுக்கு தெரியும், கோணத்தின் பக்கம் பிரித்தால் கொஸ்ன்னு சொல்லுவோம். எனவே 40 வர்க்கமூலம் 2 கொஸ் 45. அதே மாதிரி நிலைக்குத்தாக பிரித்தால் 40 வர்க்கமூலம் 2 sin 45 இல்லையா? கொஸ் இங்கே sin. உங்களுக்கு தெரியும் cos 45 பருமன் சரி, sin 45 பருமன் சரி, என்ன அழைக்கும்? 1 வர்க்கமூலம் 2. எனவே cos 45 வார இடத்துல 1 வர்க்கமூலம் 2 பிரதியிடுவோம். பிரதியிட்டால் ரெண்டும் இந்த ரெண்டும் வெட்டுப்படும். வெட்டுப்பட்டால் 40 நியூட்டன் வரும். அதே மாதிரி இங்கே இருந்தால் 40 வர்க்கமூலம் 2 sin 45 பருமனும் 1 வர்க்கமூலம் 2 பிரதியிட்டால் என்ன வரும்? 40 நியூட்டன் வரும். ஆகவே பாருங்க, இந்த விசையிட கிடைக்கூறு 40 நியூட்டன், இந்த விசையிட நிலைக்குத்து கூறும் என்ன? 40 நியூட்டன். அடுத்தது, இந்த குற்றி மீது வேற என்ன விசைகள் தொழிற்படுவது? ஒன்று எப்பயுமே மறந்துடக்கூடாது, குற்றிட நிறை. ஸோ குற்றிட நிறை எவ்வளவு? பூமி வழங்குற விசை எவ்வளவு? 5 கிலோகிராம் 50 நியூட்டன் இல்லையா? mg, ஜீர பருமன் 10. வேற என்ன விசை வரும்? இந்த குற்றிய தரை தொட்டு கொண்டிருக்கிறதால தரையால ஒரு செவ்வன் மறுதாக்கம் வழங்கப்படும். வேற என்ன விசை வரும்? சொல்லிட்டாங்க கேள்வியில, குற்றிக்கு என்ன தொழிற்படுவதாம்? இயக்கத்துக்கு எதிராக உராய் விசை தொழிற்படுது. அப்ப உராய் விசை குற்றியின் மீது இப்படி தொழிற்படும். இந்த உராய் விசையோட பருமன் எவ்வளவாம்? 10 நியூட்டன். இப்படி இந்த குற்றி மீது இந்த மாதிரி பல விசைகள் தொழிற்பட்டு கொண்டிருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா, இப்படி இந்த குற்றி மீது பல விசைகள் தொழிற்பட்டு கொண்டிருக்கக்கூடதான் முதலாவது கேட்கிறாங்க, இந்த குற்றிட ஆர்முடுகள் என்ன? ஸோ குற்றிட ஆர்முடுகளை நாம யோசிக்கிறதுக்கு முதல் குற்றி எப்படி இயங்குங்கிறத யோசிக்கணும். யோசித்து பாருங்க, இந்த குற்றிய மேல் நோக்கி உயர்த்தணுமா இருந்தால், அல்லது இந்த குற்றி தரையிலிருந்து மேல் நோக்கி உயரணுமா இருந்தால், இந்த குற்றிக்கு மேல் நோக்கி வழங்க வேண்டிய ஆக குறைந்த விசை எவ்வளவு இருக்கணும்? குற்றிட நிறை 50 என்றால் குற்றியை தூக்குறதுக்கு வழங்க வேண்டிய ஆக குறைந்த விசை 50 இருக்கணும். ஆனால் நிலைக்குத்து கூறு, நிலைக்குத்தா தொழிற்படுற விசை வெறுமனே எவ்வளவுதான்? 40 தான். ஆகவே இந்த குற்றி மேல் நோக்கி அசையுமா? அசையாது. ஆகவே இந்த குற்றி எப்படி மட்டும்தான் இயங்க முடியும்? நிலைக்குத்தாக இயங்க முடியாது. ஏண்டா இந்த நிறைய விட மேல் நோக்கிய விசை சிறியது. ஆகவே இந்த குற்றி எப்படி மட்டும்தான் இயங்க முடியும்? கிடையாக மாத்திரம்தான் இயங்க முடியும். சரி, கிடையாக இயங்குறத பாத்தீங்கன்னா, கிடையாக வலப்பக்கமா தொழிற்படுற விசை எவ்வளவு? 40 நியூட்டன். கிடையாக இடப்பக்கமா தொழிற்படுற விசை எவ்வளவு? 10 நியூட்டன். ஆகவே வலப்பக்கமா 40, இடப்பக்கமாக 10 இருக்கிறதால இந்த குற்றி வலப்பக்கமாக அசைய முடியும். ஏண்டா இதை விட இந்த வலப்பக்கமா தொழிற்படுற விசை பெரியதாக இருக்குது. எனவே நான் என்ன செய்யறேன், இந்த குற்றிக்கு F = mgங்கிற சமன்பாடை வலப்பக்கமாக பாவிக்கிறேன். வலப்பக்கமா பாவித்தால் சொல்லுங்க, இந்த குற்றிக்கு வலப்பக்கமா தொழிற்படுற ஒரே ஒரு விசை என்ன? வலப்பக்கமா தொழிற்படுற விசை 40. வலப்பக்கமான விசையை பிளஸ் எடுத்தா இடப்பக்கமான விசையை நீங்க என்ன எடுக்கணும்? மைனஸ் எடுக்கணும். ஸோ வலப்பக்கம் +40, இடப்பக்கம் -10. எனவே விளையுள் விசை கிடையாக 30 நியூட்டன். விளங்குதா? வலப்பக்கமா 40, இடப்பக்கமா 10. அப்ப விளையுள் எவ்வளவு வரும்? 30. வலப்பக்கமாக 30 வரும். அதன் வலப்பக்கத்தை பிளஸ் நடுங்க, இடப்பக்கத்தை மைனஸ் நடுங்க. திணிவு என்ன? 5 கிலோகிராம் ஆர்முடுகள் A. ஸோ 40 - 10, 30 = 5A. அப்ப A = என்ன வரும்? 6 மீட்டர் செகண்ட் -2 வரும். இதுதான் இந்த குற்றியினது வலப்பக்கமான ஆர்முடுகளாக இருக்கும். இதான் இந்த குற்றியினது வலப்பக்கமான ஆர்முடுகளாக இருக்கும். இதுல இரண்டாவது கேள்வி என்ன? இந்த குற்றியோட தொடர்புடைய இரண்டாவது கேள்வி என்ன? இந்த குற்றி மீது தொழிற்படுற செவ்வன் மறுதாக்கம் ஆறினது பருமன் என்ன? நாம சொல்லிட்டோம், இந்த குற்றி எப்படி இயங்காது? நிலைக்குத்தா இயங்காது. ஏன் இந்த குற்றி நிலைக்குத்தாக இயங்காது? இந்த குற்றிட நிலைக்குத்து விசை மேல் நோக்கி நாம வழங்குற விசையை விட இதுல கீழ் நோக்கிய நிறை பெரியதாக இருக்குது. ஸோ மேல் நோக்கி இயங்காது.
எனவே இந்த குற்றி நிலைக்குத்தாக இயங்கல் என்றால் நிலைக்குத்தாக தொழிற்படுற விளையுள் விசை, நிலைக்குத்தாக இந்த குற்றி மீது தொழிற்படுற விளையுள் விசை என்ன? 0. ஏன்? நிலைக்குத்தாக இயங்கல்ல. அப்ப நிலைக்குத்தான விளையுள் விசை 0. நிலைக்குத்தான விளையுள் விசை 0 என்றால் கீழ் நோக்கி தொழிற்படுற விசை மேல் நோக்கி தொழிற்படுகின்ற விசைக்கு சமன் என்று கருத்து. எனவே கீழ் நோக்கி தொழிற்படுற விசை என்ன? இந்த குற்றிக்கு கீழ் நோக்கி தொழிற்படுற விசை 50 நியூட்டன். வேற எந்த ஒரு விசையும் கீழ் நோக்கி தொழிற்படல. மேல் நோக்கி தொழிற்படுற விசை என்ன? இந்த ஆறுங்கிற விசையும் இந்த 40 நியூட்டன்ங்கிற விசையும். ஆகவே மேல் நோக்கி தொழிற்படுற விசை R + 40. சரியானே? அப்ப R + 40 கீழ் நோக்கி 50. சோ இதுல இருந்து R சமன் என்ன வரும்? 40 இங்கால கழிச்சமா இருந்தால் R சமன் 10 நியூட்டன் வரும். எனவே இந்த குற்றிக்கு தொழிற்படுற செவ்வன் மருதாக்கம் மேல் நோக்கி 10 நியூட்டனாக இருக்கும். இதை எப்படி யோசிக்கிறோம்? ஓகே, நோட் பண்ணி கொள்ளுங்க செய்யாதாக்கு. சரியா? ஓகே, அடுத்த கேள்விக்குள்ள நாம போறதுல சிக்கல் ஒன்று இருக்குது. நம்ம அடுத்த கேள்வியாக வந்துட்டு 2 குற்றிகள் அப்படியான விடயங்கள், 2 அல்லது 2க்கு மேற்பட்ட குற்றிகளை நினைப்பதோட தொடர்புடைய கேள்விகளை பார்க்கணும். ஸோ அதுக்குரிய டைம் போதுமாக இருக்குமா? எனவே நாம 2 குற்றிகளை நினைக்கிற தொடர்பான கேள்விகளை இன்ஷா அல்லாஹ் நாம அடுத்த கிளாஸ்ல பார்த்துக்கொள்ளலாம். ஸோ இன்றைக்கு கொஞ்சம் நம்ம ஏர்லியா முடிச்சுக்கொள்வோம். எனவே இதோட தொடர்புடைய இன்றைக்கு படிச்ச பேசிக்கான சில விடயங்களோட தொடர்புடைய கேள்விகள் நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. கவனிங்க, இந்த இடத்துல நாம அடுத்தடுத்த கிளாஸ்ல செய்ய போற விடயங்கள் தொடர்ச்சியா கேள்விகளா தான் இருக்குமா. ஸோ இனி தியரி பாட்டுங்கிற நியூட்டன் 3 விதியை படிச்சுட்டு இருந்தானே, இதுல அப்ளிகேஷன் நிறைய, இதோட தொடர்புடைய கேள்விகள் நிறைய இருக்குது. வேற வேற டைப் கேள்விகள் இருக்குது. கப்பிகளை பத்தி பேசுவோம், ஆப்பு சம்பந்தமா பேசுவோம், அப்படி வேற வேற டைப்பான கேள்விகளை பேசுவோம். இப்படி தொடர்ச்சியா நம்ம கேள்விகளை தான் இது இப்போ பிராக்டிஸ் பண்ண போறோம். ஸோ ஒவ்வொரு வித்தியாசமான அமைப்பில் இருக்கிற கேள்விகளா இருக்கும். ஸோ நம்ம அதில் தொடர்ச்சியாக அந்த டியூட்டர் இருக்கிற கேள்விகளை சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போவோம். ஸோ ரெடியாக இருந்து கொள்ளுங்க, ஒழுங்காக படிச்சு கொள்ளுங்க. நம்ம தியரிகளை இதுக்கு பிறகு நம்ம நிறைய வித்தியாசமான கேள்விகளை தான் அப்ளை பண்ண போகிறோம். ஏன்னா தியரிங்கிறது ரொம்ப குறைவு. நியூட்டன் இயக்க விதியில தியரி பாட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. அப்ளிகேஷன் வந்துட்டு கூடு, கேள்விகளோட தொடர்புடைய பிரயோகங்கள் வந்துட்டு கூடுதலாக இருக்கும். சரியானே? எனிவே, ஸோ இதோட தொடர்புடைய நான் நினைக்கிறேன் குறைவான விடயங்களாக படிச்சிருக்கிறோம். ஏன்னா இந்த கேள்விகளை நம்ம கூட டைம் செலவு செய்ய வேண்டியதாக இருந்துச்சு. எனிவே அடுத்தடுத்த கேள்விகளுக்கு நமக்கு கூட டைம் எடுக்காது. புது கேள்விகள் வரக்குள்ள கொஞ்சம் நான் நிதானமாக தான் கையாள வேண்டியிருக்கும். ஏன்னா இந்த ஜூம் கிளாஸை பொறுத்த வரையில ஸோ எல்லாருக்கும் வந்துக்கிட்டு ஒரே அளவுக்கு போய் சேரும்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம வேகமாக ஓடிக்கொள்ளையும் இயலாத ஒரு சூழல் இருக்குது. அதே நேரத்தில் நாம எழுவான வரைக்கும் எப்படியெல்லாம் பிரயோசனமாக பயன்படுத்தியணுமோ அவ்வளவுக்கு பயன்படுத்தி கொள்வோம். ஸோ அந்த வகையில் தான் நான் கிளாஸுகளுக்குரிய லிங்க போர்வை சம்பந்தமாக சொல்லியிருந்தேன்.
படிக்கிற கிளாஸுக்கு அந்த டைம் திருப்பி பார்க்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குறது. அதே மாதிரி மேலதிகமான கேள்விகளை நாம் யூடியூப்பில் அப்லோட் பண்ணி பார்க்கலாம். இப்படி ஏழுமான வரைக்கும் நாம் சிலபஸை கவர் பண்ணக்கூடிய அமைப்புலையும் அதே நேரத்தில் எல்லாருக்கும் விளங்கக்கூடிய அமைப்புலையும் போக வேண்டியிருக்குது. ஏன்னா நான் வேகமாக போகும்போது சில நேரங்களில் நெட்வொர்க் பிரச்சனையால் அல்லது வாய்ஸ் எதையாச்சும் அவங்க இருக்கிற இடத்தை பொறுத்து இருக்குங்கிறதால அதால் மாணவர்கள் வந்துட்டு சில பேர் வந்துட்டு பாதிக்கப்படலாம். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் நிதானமாக போக வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. எனவே இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த கேள்விகளை வித்தியாசமான கேள்விகள் வரும்போது கொஞ்சம் நின்று நிதானமாகவும் தொடர்ச்சியாக வளமை போன்ற கேள்வி வரும்போது கொஞ்சம் வேகமாக நாம் இன்ஷா அல்லாஹ் நகர்ந்து கொள்ளலாம். எனிவே இதோட தொடர்புடைய டவுட் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்க. இல்லாத பட்சத்தில் நாம் இன்றைக்கு கொஞ்சம் ஏரியாக முடிச்சு கொள்வோம். ரைட், ஓகே. எனிவே டவுட் கேட்குறாக்கள் இருந்து கேட்கலாம். நான் என் வாய்ஸ் மூலமாக தான் நான் ரிப்ளை பண்ணுவேன். ரைட், ஓகே. டவுட் இருக்கிறார்கள் கேட்டுக்கொள்ளுங்க. எல்லாருக்கும் ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.